முல்லை வினையகல மூங்கில் கொடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் ஷயந்தரங்கேத்தி ரஹமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்துத் திருவரங்கத் தமுதோங்கம் அன்பால் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதிசு நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்குத் தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாமனுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் என் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. இந்த பாசுரமானது 25வது பாசுரம் ராமானுஜன் விட்டந்தாதிலே திருவரங்கத்தமுதனார் ஆச்சரியமான ஒரு ஆச்சாரிய அபிமானத்தை கொண்டார். அந்த ஆச்சாரிய அபிமானத்துக்குன்னே ஒரு பாசுரத்தை அமைத்தார் ராமானுஜன் உட்டந்தாதி என்று. இது முக்கியமான கிரந்தமாக சம்பிரதாயத்தில் கருதப்படுகிறது. முக்கியமான கிரந்தம் என்றால் 25வது தத்துவம் என்னவோ அந்த தத்துவத்தின்படி ஞானகாரம். 24 தத்துவங்கள் அச்சித்தத்துவம், 25வது தத்துவம் சித்தத்துவமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா தத்துவம் ஞானகாரம், ஞானமுடைய தத்துவம். இந்த ஞானமுடைய தத்துவத்தை போல இது பிரகாசிக்கிறது இந்த ராமானுஜன் உட்டந்தாதி. ஆச்சரியமான கிரந்தம். அதை சுவாமி ராமானுஜர் விஷயமாக அனுகிரகித்தார். அதுவும் நேரடியாக ராமானுஜர் விஷயம் என்று சொல்லவில்லை. இன்னென்ன படின்னு சொல்லிட்டு அந்த ராமானுஜர் ஆழ்வார்களுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர், அதனால அவருக்கு மேன்மை, அப்படிப்பட்ட ராமானுஜர் திருவடி சம்பந்தம் பெற்றவன் நான் என்று திருவரங்கத்தமிழார் தன்னை பெற்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் 8வது பாசுரம் தொடங்கி 21வது பாசுரம் பர்யந்தம் ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரிகள் என்ன, ஆச்சாரியர் என்று சொல்ல போனால் நாதமணிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், இவர்களை சேர்த்து அனுகிரகித்தார் திருவரங்கத்தமுதனார். அதற்கு மேற்கொண்டு 24வது பாட்டிலே ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரத்திலே எனக்கு தகுதி உண்டு பாடுவதற்கு, 23ல தகுதி இல்லையே, நான் பாடினபடியாலே அவருக்கு அபத்தியகரமோ அப்படின்னு நினைத்தார். இல்ல எனக்கு தகுதி உண்டு. ஏனென்றால் அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவன். அப்ப அவருடைய கட்டாட்சத்தை பெற்றனோ அந்த தகுதி பூர்ணமா உண்டுன்னு தெரிவித்தார் 24ஆம் பாட்டாலே. அப்ப அதுல தெரிவிக்கும் போது ராமானுஜர் என்னும் கார் தன்னையே மேகத்தை ஒத்த இருக்கக்கூடிய ராமானுஜன் தெரிவித்தார். அத சொன்ன உடனே அந்த மேகத்துக்குண்டான தன்மை ராமானுஜத்தில் இருக்கே. அதனால்தான் இந்த பாசுரத்தை காரே கருணை ராமானுஜா, காரேன்னாரு. மேகத்தை போலன்னு சொல்லல, காரே. மேல பார்க்க போறோம். காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் நின் அருளின் தன்மை. உன்னுடைய பெருமையை யாரால சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட பெருமை உனக்கு. மேகம் என்ன பண்ணும்? ஜலஸ்தல விபாவம் இல்லாமல், பண்டித பாமரர்களுடைய நிலை இல்லாமல், எந்த வித்தியாசம் பார்க்காமல் மழை பொழியுமோ அதே போல நீரும் இவர்கள் படித்தவர்கள், இவர்கள் படிக்காதவர்கள், இவர்கள் அனுகூலர்கள், இவர்கள் பிரதிகூலர்கள் என்கிற நிலையை பார்க்க அனைவருக்கும் நீ கட்டாட்சிக்கிறாய். ஆனால் இது எப்படி தெரிவிக்கிறான்னா, நான் எப்படிப்பட்டவன் என்னையே கட்டாட்சித்தார் இல்லையா, எப்படிப்பட்டவன் நான் தெரிவிக்கிறான். அல்லலுக்கு நேரே உறைவிடம். அல்லலுக்குன்னா குற்றங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவனே நான் தான். அல்லலுக்கு நேரே உறைவிடம்
நான் நேரே உறைவிடம் நான். இந்த இடத்துல சப்தம் கொஞ்சம் நல்லா சரியா புரிஞ்சுக்கணும். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்துன்னு சொல்லப்படாது. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தவன். நீ வந்து என்னை உய்த்தவன்னு மாத்திக்கணும். இதை வந்து நீ என்னை வந்து நீ வந்து வந்து நீ என்னை உய்த்த பின் இருக்கணும். அதை நீ வந்து என்னை உய்த்த பின் மாத்திக்கொள்ளணும். மாத்தினா சரியா வந்துடும். அல்லலுக்கு நேரே உறவுடன் நான், குற்றங்களுக்கே இருப்பிடமா இருக்கக்கூடிய நான். ஆனா அப்ப அல்லல் நான். ஆனால் இந்த அல்லலான என்னை நீயா வந்து என்னை அனுகிரகித்தாய். நான் எந்த பிரயத்தனமும் பண்ணல. நீ வந்து என்னை உய்கொண்ட பின் உய்த்த பின் தெரிவிக்கிறாள் இல்லையா, உன் சீரே உயிர்க்குறாய். அது என்ன, உன்னுடைய கல்யாண குணங்கள் என்னை உயிக்க வைத்தது. அதனால என்ன அடியேற்கின்ற தித்திக்குமே இன்று தித்திக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். இந்த இடத்துல அல்லலுக்கு நேரே உறைவிடம் தெரிவித்தா இல்லையா, அல்லலுக்கு நேரே உறைவிடம்ங்கிற ஒரு நிலை என்னன்னா, அல்லல் அது நீ வந்து என்னை உய்த்த பின் அப்படின்னு இருக்கு இல்லையா. இது ரெண்டுத்தையும் நேற்று ஒரு திட்டாந்தம் பார்த்தோம். 28ஆம் பாசுரம் திருப்பாவையிலே கறவைகள் பெருந்தது. அதுல அல்லலுக்கு நேரே உறைவிடம் என்பதுதான் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம். நீ வந்து என்னை உய்கொண்ட பின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதைத்தான் குறைவொன்றுமில்லாத கோவிந்தன் தெரிவிக்கிறார். அதே போல அப்படிப்பட்ட நீ வந்து என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்க்குயிராய். உன் சீரே இந்த பாருங்க, அங்கங்க சொல்லிண்டே வரார். நின் அருளின் தன்மை, இதெல்லாம் விழிச்சொல். காரே கருணை ராமானுஜன் விழிச்சொல். விழிச்சொல்னா கூப்பிடுறது. ராமானுஜார் ராமானுஜான் கூப்பிடுறா முன்னாடி இருக்கிறவரை கூப்பிடுமா போல இந்த பாசனம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனா ராமானுஜன் முன்னாடி இல்லை, ஆனா அப்படிதான் அமைக்கப்பட்டுள்ளது. காரே கருணை ராமானுஜா அப்ப முன்னாடி இருக்கிற கூப்பிடும்போது அமைக்கப்பட்டுக்கச்சு. மறுபடியும் 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 அங்க அவர் சப்தத்தை இட வேண்டிய அவசியமே இல்லை. நின் அருளின் தன்மை உன் சீரே உயிர்க்குயிராய் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எப்ப ராமானுஜன் சொல்லியாச்சோ இனிமே எந்த சப்தமா இருந்தாலும் அவரைத்தான் குறிக்கணும் வருமானம். ஆனா இங்க சொல்லியிருக்கார் திருவரங்கத்தினார், உன் அருளின் தன்மை உன் சீரே உயிர்க்குயிராய். சொல்றதுக்கு என்ன காரணம், நின் அருளின் தன்மைனா இது பகவத் அருள் இல்ல, ஆழ்வாருடைய அருள் இல்ல, உன்னுடைய அருள் அப்படின்னு தெரியல. அதுக்கு மேல உன் சீரே உயிர்க்குயிராய், மறுபடியும் ஒரு தடவை உன் போட்டிருக்கா பாருங்க. அங்க நின்னருளின் தன்மைன்னு போட்டாரு, இங்க உன் போட்டிருக்காரு. அவ பகவானுடைய சீரன்று, ஆழ்வார்களின் சீரன்று, இது ராமானுஜரின் சீர். இதை தெரிவிப்பதற்கு தான் அங்கங்க ராமானுஜருடைய அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கார். உன் சீரே உயிர்க்குயிராய், பகவானுடைய சீரன்று. சரி சுவாமி, ஆழ்வாருடைய சீரன்று, இது ராமானுஜர் சீர். அப்படிப்பட்ட உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. இன்று தித்திக்கிறது, என்றைக்கோ தித்திக்கபல்ல. நம்ம ஒரு காரியத்தை பண்றோம், பலன் என்னைக்கோ கிடைக்குமோனோ. இந்த காரியம் ராமானுஜரை சேவித்த உடனே, அவர் அனுகிரகம் பண்ண உடனே தித்திக்கிறது. இன்று தித்திக்குமே. தேசாந்தரத்தில் அல்ல தேகாந்தரத்தில் அல்லன்னு தெரிவிக்கிறார். தேசாந்தரம்னா என்ன, தேகாந்தரம்னா என்னன்னா, தேகாந்தரம்னா தேகாந்தரம், தேசாந்தரம். தேசாந்தரம்னா காலத்தால் வேறுபாடு, தேகாந்தரம்னா இடத்துல வேறுபாடு. இப்ப நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே நமக்கு இந்த தேகத்தோட தித்திக்கிறது. சாமானியா பகவத் அனுபவம்னு சொன்னா அது இந்த தேகத்துல கிடையாது, இந்த தேகத்துல கிடையாது, இந்த தேசத்திலும் கிடையாது. இந்த சரீரத்துல கிடைக்குமா, இந்த சரீரத்தான் தேகாந்தரம், இந்த தேகத்துல கிடையாது. அதுக்குன்னு இன்னொரு தேகம் எடுக்கணும். அப்ராகிருதமான திருமேனி கிடைச்சு அபகதபாத்மா விதரகா விமுத்துகு என்று 8 விதமான கல்யாணங்கள் வந்து மேற்கொண்டு பகவான் நம்ம அனுபவிக்கிறோம். அது ஆனா இந்த ராமானுஜ சம்பந்தத்தால வரக்கூடிய இந்த தேகத்திலே கிடைக்கிறது. சரி, இந்த தேசத்துல கிடைக்குமான்னா பகவத் அனுபவம் இந்த தேசத்துல கிடைக்காது. கிடைக்காதுன்னா பெருமாளை சேவிக்கிறோம், 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்ல 1 மணி நேரமோ ஒரு நாளே சேவிக்கிறோம் வச்சுக்கேன், அடுத்த நாள் உண்டன்னா கிடையாது. ஆனா அங்க ஸ்ரீவைகுண்டம் போனா பகவானை எப்போதும் சேவிக்கிறோமோ, அப்ப இந்த தேசத்துல சேவிக்க முடியாது, அங்க தேசத்துல சேவிக்க முடியும். ஆனா ராமானுஜரை அப்படி இல்லை, இந்த தேகத்திலேயே சேவிக்கலாம், இந்த தேசத்திலே சேவிக்கலாம். சேவிப்பது மட்டும் அது தித்திக்கும். அதான் நாம் இருக்கும் இடத்திலேயே இருக்கிற தேகத்தோடு தித்திக்கும். ஏன்னா பகவதீஷ அனுபவம்
தேகாந்தரத்தில் மோட்சம். தேகம் கீழே விழுந்தாதான் மோட்சம். இந்த சரீரம் கீழே விழணும், அப்பதான் மோட்சம். அப்ப ஏதோ சரீரத்தை கொடுக்குறா, யாதனா சரீரமோ இல்ல அப்ராகிருதமான சரீரமோ கொடுத்து நம்ம அனுபவிடுது. ஆனா இந்த சரீரத்தோட இங்கேயே சேவிக்கலாம். எங்க சுவாமி? ஸ்ரீரங்கத்துல சேவிக்கலாம், ஸ்ரீபெரும்புதூர்ல சேவிக்கிறோமோனோ அந்த சேவிக்கக்கூடிய தன்மை தான் இங்க இந்தனுக்கு தித்திக்குமே. இன்று தித்திக்கும், இங்கு தித்திக்கும். ரெண்டு நல்லா புரியுதுங்க. இன்றே தித்திக்கும், இங்கு தித்திக்கும். எங்கோ என்றோ தித்திக்கிறதுன்னு கிடையாது, இன்றே தித்திக்கிறது. இதுல வித்தியாசம் புரியணுன்றதுக்காதான் அடியேற்கு இன்று தித்திக்குமே. பகவத் அனுபவம் இன்று தித்திக்குமா? இல்ல, நிச்சயமா இல்ல. அது தேசாந்திரம் வரணும், தேகாந்திரம். ஆனா ராமானுஜ அனுபவம்ன்றது இன்னைக்கு தித்திக்கிறது, இன்றே தித்திக்கிறது. ஆனா தித்திப்பது எது சுவாமி? எது எது திக்கிறது? எது தித்திக்கிறதுனா சீரான கல்யாண குணங்கள் தான் என்னைக்கும் தித்திக்கும். இல்ல சுவாமி, கல்கண்டு நன்னா தித்திக்குமே, பால் நன்னா தித்திக்குமேன்னா கொஞ்ச நாள் தித்திக்கும், கொஞ்ச நாள் நன்னாவே தித்திக்கும். பாலும் நன்னா தித்திக்கும், நிறைய இரும்பு பண்ண போட்டு வச்சு நல்லா தித்திக்கிதான் போடுது. ஆனா அந்த தித்தித்துட்டே இருக்கச்சேது அந்த தித்திப்பு என்ன பண்ணா பக்க விளைவுகளை விளைவிக்கும். சுவாமி இனிப்பு நிறைய சாப்பிடாதீங்கோ, இனிப்பு ஏற்கனவே உங்களுக்கு இனிப்பு நீங்க நிறைய வச்சுட்டு இருக்கேன், வேண்டாம் சொல்லலையா? இப்ப பக்க விளைவுகள் வரும். ஆனா இந்த உன் சீரான கல்யாண குணங்கள் இருக்கே, பகவானுடைய சீரான கல்யாண குணங்கள் இங்க சொல்லல. ராமானுஜன் சீர் உன் சீரே உயிர்க்குயிராய். ராமானுஜனுடைய கல்யாண குணம் இருக்கு இல்லையா, அது உயிர்க்குயிராய். அதாவது உயிரான ஜீவாத்மாவுக்கு உயிராக. இந்த இடத்துல உயிர்க்குயிராய் அடியேற்கின்ற தித்தி. இந்த உயிர்க்குயிரா சப்தம் ரொம்ப முக்கியம். அதாவது உயிரான ஜீவாத்மாவுக்கு உயிராக. அப்பன்னா அந்தராத்மதை பகவானுக்கு, ஏன்னா பகவான் அந்தராத்மா. சரி, அப்ப உயிர்க்குயிராக அப்படின்னு ஒருத்தர் இருக்க முடியுமான்னா எது தரிக்கிறதோ அது உயிர், உயிர்க்கு உயிராக. இப்ப நம்ம ஒருத்தர் இருக்கிறோம்னா அது எது தாங்கிறது? அப்ப ஆத்மாவுக்கு எது தாரகம்? ஆத்மாவுக்கு எது தாரகம்னா யாருக்கு தாரகம் சுவாமி? யார் தாரகணும்? அந்தராத்மா பரமாத்மா தானே, பகவான் தானே. அப்ப பரமாத்மாவை இங்க சொல்றாரா உயிர்க்குயிராய் அடியேற்கின்ற தித்திக்குமே. என்ன அப்ரமாத்மக தத்துவமே கிடையாது. இப்ப ஒரு வஸ்து இருக்குனாலே அது நிலைக்கணும்னால அதுல எந்த தத்துவம் இருக்கணும்? பரமாத்மா தத்துவம் இருக்கணும். இப்ப திருவரங்கத்தை என்ன தெரிவிக்கிறான்னா இங்க சொல்றது அந்த விளைவான அந்தராத்மாவை இருக்கக்கூடிய பரமாத்மா சொல்றாருன்னா கிடையாதுன்றாரு. உன் சீரே உயிர்க்குயிராய். உன் சீர் அப்பன்னா ராமானுஜருடைய சீர். அந்த ராமானுஜ சீர் உயிர்க்குயிராய் என்ன அர்த்தம்? ராமானுஜருடைய கல்யாண குணங்களே நம் உயிருக்கு அந்தராத்மா. ராமானுஜருடைய கல்யாண குணங்களே நம்முடைய உயிருக்கு. அப்ப நான் இருக்கேன்னாலே என்ன சுவாமி காரணம்? ராமானுஜர் கல்யாண குணங்கள். சுவாமி பகவான் அந்தராத்மா இருக்கிறபடியாவது நாம இருக்கோம்? இல்ல 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 ராமானுஜருடைய கல்யாண குணங்கள் இருக்கிறபடியாக நாம் இருக்கோம். இது என்ன சுவாமி சாஸ்திரம் அப்படி சொல்லலையே சுவாமி. அப்ப சாஸ்திரம் பொய் சொல்றதா? பகவான் அந்தராத்மா அன்று இது சாஸ்திரம் பயிற்சி போயிடுத்து. அதே போல ஆழ்வார்கள் அந்தராத்மான்னு சொல்லிட்டு இருக்காருன்னா அபாரம் வந்து 4000 பயிற்சி போயிடுத்து. ராமானுஜர் அந்தராத்மா அன்று, ராமானுஜர் அந்தராத்மா இல்ல. அப்ப எத்திராஜ முதலான கிரந்தங்கள்லாம் போயிட்டு போறது. அப்ப எது சுவாமி அந்தராத்மான்னா ஒண்ணுமில்ல, ராமானுஜர கல்யாண குணங்கள். உன் சீரே உயிர்க்குயிராய். ராமானுஜருடைய கல்யாண குணங்கள் மட்டுமே என் உயிருக்கு உயிர். என் உயிர் தரிக்கிறதுன்னா ராமானுஜர கல்யாண குணங்கள். ஏன்னா நல்லா பாத்துங்கோ, இந்த பாசுரமே காரே கருணை ராமானுஜாய் கடலிடத்தில் ஆரே அறிபவனின் அருளின் தன்மைன்னு திருவரங்கத்தை அனுகிரகிச்சுதான் அந்த பாசுரத்தை. இப்ப அல்லலுக்கு நேரே உறைவிடன் நான் சொன்னார் இல்லையா, எல்லா குற்றங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப குற்றங்களுக்கு இருப்பிடமாக சுவாமி திருவரங்கத்தை இருப்பாரா? எப்ப கூரத்தாழ்வாவுடைய திருப்படியை பற்றினாரோ அவருடைய திருவடி அனுகிரகத்தாலே அவருக்கு எந்த குற்றமும் இருக்க போறதில்லை. ஆனா சொல்லிக் கொள்கிறார இந்த பாசுரம் யாருக்கு? உண்மையா பார்த்தா இந்த பாசுரத்தை சொல்ல வேண்டியது நாம தான்.
திருவரங்கத்தமுதனார் கிடையாது. ஏன்னா எப்ப ராமானுஜர் அனுகிரகம் பெற்றுட்டாரோ அவருக்கு அல்லலுக்கு நேரே உறவுடன் நான் கிடையவே கிடையாது. அவருக்கு இருக்கா, இருக்கு அவர் குற்றங்கள் இருக்கானா கிடையாது. ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர், கூரத்தாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர், அதனால அவர் கிடையாது. அப்ப இந்த பாசனம் யாருக்கு சுவாமி? நமக்கு தான். அல்லலுக்கு நேரே உறவிடம் நாம தான் நன்னா புரிஞ்சுக்குங்கோ. நாம தான் அல்லலுக்கு நேரே விடும். அப்படி இருக்க செய்து இந்த ராமானுஜர் மட்டுமே அவருடைய உயிருக்கு உயிர்னா எது உயிர்? ஆழ்வாவுடைய கல்யாண குணங்கள் இல்ல, பகவானுடைய கல்யாண குணங்கள் அல்ல, ராமானுஜருடைய கல்யாண குணங்கள் தான் உயிருக்கு உயிர். உயிர் தரிக்கணும்னால தெரிவிக்கிறது இல்லையா? அப்படி இருக்கச்சே காப்பாற்றும் சீர் கல்யாண குணாம இருந்தாலும் பாருங்க, ராமானுஜர் கூட தான். சரி சுவாமி, ஆழ்வார் தரிப்பார்களா, ஆத்மா தரிக்குமா? இந்த இடத்துல ராமானுஜர் அடியவர்களை காப்பாற்றும் சீர் கல்யாண குணங்கள் இல்லாமல் போந்தால் திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். ராமானுஜருடைய கல்யாண குணம் இல்லையா, அவர் தங்களுடைய அடியார்களை அவர் ரட்சிக்கிறார் இல்லையா, அந்த குணம் மட்டும் இல்லாம அவர்கிட்ட போயிருந்ததுன்னா நான் திருவரங்க தவதனாராக ஆயிருப்பேனா? நான் இந்த 108 பாசனம் தான் பாடியிருப்பேனா? என்னால பாட வச்சே முடியாது. அவருடைய கல்யாண குணங்கள் தானே என்ன பாடி வைத்தது. அந்த கல்யாண குணங்கள் தான் ராமானுஜர் ஷீர். அப்ப ராமானுஜரின் கல்யாண குணங்கள் மட்டுமே நம் உயிருக்கு உயிர். நம் உயிருக்கு உயிர். நம் உயிர் தரிக்கணும்னா பகவான் என்கிற ஆத்மா தரிப்பாரா அல்லது ஆழ்வார்களின் ஆத்மா தரிப்பாரா அல்லது ராமானுஜர் தரிப்பார்னா எதுவுமே தரிக்காது என்றார். ராமானுஜம் தரிக்காது, பகவான் தரிக்க மாட்டார், ஆழ்வார்கள் தரிக்க மாட்டார். அப்ப எது சுவாமி? ராமானுஜருடைய கல்யாண குணங்களாகிய ஷீர். அந்த கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்கள் மட்டும் இல்லாமல் போயிருந்தா நான் என்னமா திருவரங்கத்தை ஆயிருப்பேன்? ஆயிருக்க மாட்டேனே. 108 பாசுரங்கள் பாடியிருக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த பாசுரம் பாட வைத்ததே எது? ராமானுஜர் அன்று, ராமானுஜரின் ஷீர். ராமானுஜர் இல்ல, ராமானுஜர் சீர் சொல்றேன் அவரே தான். ஆனா அவருடைய சீர் என்ன? அவருடைய கல்யாண குணங்கள் இல்லாமல் போயிருந்தால் என்னால பாட முடியாது. அதனாலதான் காரை கருணை தட்டுன சீரே உயிர்க்குயிராய் நான் தரிக்கிறேன், நான் இருக்கிறேன்னா என்னுடைய உயிருக்கு உயிராய் இருக்கிறார். உயிருக்கு உயிரா என்ன அர்த்தம்? உயிர் நல்லா நிக்கிறதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ. அந்த காரணம் பகவானா, ஆழ்வார்களா, ராமானுஜரா, ராமானுஜருடைய கல்யாண குணங்களா? 4 எடுத்திருக்கேன். இப்ப நம்ம உயிர் நிக்கிறதுன்னு சுவாமி எதனால சில பேர் என்ன சொல்லுவா, பலத்துல நிக்கிறது சுவாமி, மாத்திரா பலம், மாத்திரை பலத்துல நின்று இருக்கா சுவாமி, மாத்திரை இல்லைன்னா போயிடும். சில பேருக்கு ஆக்சிஜன் வச்சிருப்பா, எடுத்தாச்சுன்னா சுவாமி கிளம்பிட்டார், சுவாமி ஆக்சிஜன் எடுத்துட்டா கிளம்பி போயிட்டாரு. அப்ப அவர் உயிர் தரிக்கிறதுக்கு ஆக்சிஜன். சில பேர் மாத்திரையில தரிக்கிறார். இப்ப திருவரங்கத்தவனா நான் தரிச்சுட்டு இருக்கேன். எதனால தெரியுமா? பகவான் அனுகிரகம் இல்ல, ஆழ்வார் அனுகிரகம் இல்ல, ராமானுஜர் இல்ல, ராமானுஜுடைய கல்யாண குணங்களால் நான் தரிக்கிறேன். ராமானுஜுடைய கல்யாண குணங்கள் தான் உன் சீரே உயிர்க்குயிராய். என்னுடைய உயிர்க்கு உயிர் எதுனா உன் சீர். இதான் திருவரங்கத்தவனே, என்னுடைய உயிர் எதுனா உன் சீர். அந்த சீர் எப்படின்னு இல்லையா? அப்ப பாசுரத்திற்கு அடி எதுன்னா இத்தனை 108 பாசுரம் பாடிட்டு இருக்கணும். இந்த திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார், இந்த 108 பாசுரம் பாடுவதற்கு அடியே ராமானுஜருடைய கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணம் நினைத்தேன் இன்றே தித்தித்தது. இன்று ராமானுஜ குணங்கள் தித்திக்கிறதான்னா அவர்கள் குணங்களுக்கு என்ன பண்ணித்து நம்ம கேட்டோம். திருவரங்கத்தமிழனார் பார்த்து அந்த குணங்கள் உங்களுக்கு என்ன பண்ணித்து கேட்டா, என்ன பண்ணித்தா நல்லா பார்த்துக்கோ. நீ வந்து என்னை உய்கொண்ட பின் நான் இங்கிருக்கும் இடத்திலிருந்து ஓரடி பதச்சாரன்னு நான் பண்ணாம இருக்க செய்து நீயாக வந்து, இந்த இடத்துல பாருங்க, நீயாகவே வந்து. இந்த இடத்துல இந்த பாசுரத்தை நல்லா ஒரு தடவை பார்த்தாலும் நம்ம நல்லா படிக்கணும். ஆரே அறிபவன் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உருளும் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் இருக்கு இல்லையா? இந்த நீ சப்தம் ரொம்ப முக்கியம். நீ என்றது என்னன்னா நீயாகவே வந்துன்னு அர்த்தம். நான் எந்த பிரயத்தனம் பண்ணல, நான் பிரார்த்திக்கவும் இல்லை, நீயா வந்து. அப்படின்னா
பரகத ஸ்வீகாரம்னு பேரு. நீயா வந்தா, இதுக்கு அவதாரணார்த்தம்னு பேரு. அவரே ராகவன் வந்தார், ராகவனே வந்தார் அப்படின்னா வேற யாரும் வரல. அதே போல நீயாகவே வந்தாய், நான் எந்த பிரயத்தனம் பண்ணல, நான் கூப்பிடவும் இல்லை, நீயாகவே வந்தாய். அதுதான் உன் சீரே உயிர்க்குயிராய், என் உயிர் தரிக்கிறதுனா உன்னுடைய சீர். நான் இத்தனை தூரம் உன்னிடத்துல திருவடி பத்தினேன்னா நீ வந்தாய், நான் உங்ககிட்ட வரவே இல்லை. அதான் நீ வந்து என்னை உய்கொண்ட பின் உன் சீரே உயிர்க்குயிராய் அப்படின்னு. அந்த மாதிரி அவதாரணார்த்தம் உண்டா சுவாமி? அந்த மாதிரின்னா துருவன் தபஸ் பண்ணணும். தபஸ் பண்றச்சே முதல் மாசம் ஒரு நிலையா தபஸ் பண்ணான், 2ஆம் மாசம் ஒரு நிலையா தபஸ் பண்ணான், 3ஆம் மாசம் ஒரு நிலையா தபஸ் பண்ணான், 5 மாசங்கள் தபஸ் பண்ணான். அதுல முதல் மாசம் முழுவதும் 3 ராத்திரிக்கு ஒரு தடவை காய் கனி பழங்கள் இதெல்லாம் 3 ராத்திரிக்கு ஒரு தடவை இதை சாப்பிட்டு இருந்தான். அது 2ஆம் மாசம் வரைச்சு 6 ராசிக்கு ஒரு தடவை 6 ராத்திரிக்கு ஒரு தடவை என்ன பண்ணான், தர்ப்பம் புல் இருக்கு இல்லையா, அந்த புல்லை சாப்பிட்டு இருந்தான். 3ஆம் மாசம் வரைச்சு 9 ராத்திரிக்கு ஒரு தடவை தண்ணீரை மட்டும் குடிச்சிருந்தான். 4ஆம் மாசம் வரைச்சு 12 ராத்திரிக்கு ஒரு தடவை வாவியை மட்டும் சாப்பிட்டு இருந்தான். அப்பக்ஷகா வாயு பக்ஷகான்னு சொல்லுவா. துருவன் தன்னுடைய தகப்பனாரோட மடி கிடைக்காதபடியால தாய் சொல்லிட்டான்னு கிளம்பி போனார். அதை தபஸ் பண்ணினான். தபஸ் பண்றச்சு முதல் மாசம் ஒரு மாதிரியா, 2ஆம் மாசம் ஒரு மாதிரியா, 3ஆம் மாசம் ஒரு மாதிரியா, 4ஆம் மாசம்தான் அப்பக்ஷகா வாயு பக்ஷகா, 4ஆம் மாசம் 12 ராத்திரி முழுதும் வாயு பக்ஷி, வாயு காத்து மட்டும் சாப்பிட்டு இருந்தான். சாப்பிட்டு இருக்கச்சே அப்பக்ஷகா வாயு பக்ஷகான்னா அப்புன்னா தண்ணீர், வாயுன்னா காத்து. தண்ணீரை மற்றும் 9 ராத்திரிக்கு ஒரு தடவை சாப்பிட்டு இருந்தான். அது 4ஆவது மாசம் 12 ராத்திரிக்கு ஒரு தடவை காற்றை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்படின்னார். இப்ப ஒரு சுவாமி என்ன பண்ணார், சுவாமி நான் கூட அப்பக்ஷகா தான் வாயு பக்ஷகா தான். அப்பக்ஷகான தண்ணீர் சாப்பிட்றேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் தண்ணியை சாப்பிட்றேன், சாப்பிட்ட பிறகும் தண்ணியை சாப்பிட்டேன்னாரு. இங்க அதை சொல்லல, துருவன் விஷயத்த அதை சொல்ல. சாப்பிடவே இல்லை, எதையும் சாப்பிடல, தண்ணி மட்டும் தான் சாப்பிட்றான். தண்ணியை மட்டும் குடிக்கிறானே தவிர இங்க அப்பக்ஷகா வாயு பக்ஷான்னா சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கிறான்னு சொல்லல, தண்ணீர் குடிக்கிறான்னு சொல்ல, தண்ணீர் மட்டுமே குடிக்கிறான்னு சொல்லியிருக்கு இல்லையா. சாப்பாடே கிடையாது, தண்ணீர் மட்டுமே குடிக்கிறான் இல்லையா. இது சாமானிய சப்தங்கள். சாமானிய சப்தங்கள் எத்தனை இருந்தாலும் அதுக்கு எதிர்த்தட்டான சப்தங்கள் இல்லைன்னா அதற்கு அவதாரணார்த்தம் போடலாம், அதுவேன்னு சொல்லலாம். பிரியத்துக்காக சொன்னேன். சுவாமி ராகவனே வந்தார் அப்படின்னு, ராகவனே வந்தார்னு சொன்ன உடனே ஒருத்தர் பார்த்தார், வேற யாரும் வரலையேன்னா, வேற யாரும் இல்லையே, வேற சப்தமே இல்லையே, அப்ப அவர் மட்டுமே வந்தார் சொல்லலாம். அதுக்குதான் அவதாரணார்த்தம் பேரு. அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறார், அப்பக்ஷகா வாயு பக்ஷகான்னா தண்ணீரை மட்டுமே குடிக்கிறான். நாமெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு முன்னாடி தண்ணீரை கொடுக்குறோம், சாப்பிட்ட பிறகும் தண்ணீரை கூட, அதை இங்க சொல்ல, தண்ணீரை மட்டுமே குடிக்கிறான் இல்லையா. அதே போல இங்க என்ன இருக்கு, அவதாரணார்த்தம். இங்கேயும் உன் சீரே உயிர்கொயிரா டியர்க்கின்று தித்திக்குமே, எதனாலனால் நீ வந்து என்னை உய்கொண்ட பின் நீயாகவே வந்துன்னு அர்த்தம். இங்க நீயாகவே வந்து நீங்க பாட்டுல இல்ல, நீ வந்து என்னை உய்கொண்ட பின் உய்த்த பின் இருக்கு. நீ வந்து என்னை உற்ற பின் இருக்கிறச்சே, அது நீயாகவே வந்து போடலாமான சுவாமின்னா போட்டுக்கலாம். ஏன்னா அந்த போடும்போது அது எதிர்த்தட்டான சப்தங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தா தாராளம் போட்டுக்கலாம். இப்பதான் அதுக்கு தானே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ராகவன் வந்தான்னு சொன்னேன். ராகவன் வந்தான்னு சொல்றச்சே அப்ப ராகவனே வந்தான்னு போட்டுக்கலாம். அப்ப கூட யாருமே சொல்லலையோ, அவரும் வந்தார், பெருமானும் வந்தார், ராகவனும் வந்தார், முகுந்தன் வந்தார் அப்படின்னா அப்ப ராகவனே வந்தார் சொன்னா மற்ற சப்தங்கள்லாம் எதிர்க்கும். ராகவனே வந்தான்னு சொல்லியாச்சுன்னா வேற யாரும் வரலன்னு அர்த்தம். அப்ப யாருமே வரலன்னா ராகவனே என்கிற அவதாரணார்த்தம் போடலாம். அதே போல இங்க நீ வந்து என்னை உய்த்த பின் இருக்கு இல்லையா, நீ வந்து என்னை நீயாகவே வந்து போட்டு கொள்ளலாமா, தாராளமா போடலாம். நீ வராம இருக்க செய்தே, ஏன்னா நான் வந்தேன் என்றதுக்கு பாட்டுல ஒண்ணுமே இல்லையே.
இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல திருவரங்கத்தமுதனார் போய் ராமானுஜர் திருவடியை பத்தினான்னு பாட்டுல இருக்கானா? இல்ல, அந்த மாதிரி பாட்டுல கிடையாதுனோ, அந்த சப்தமே இல்லையே. அதனால நீ வந்துங்கிற சப்தத்துக்கு நீயாகவே வந்து என்று வச்சுக்கணும். சரி சுவாமி, ஏன் அவரே வரணுமான்னா, நீர் எதை பண்ணி இருக்கலாமே. உடனே நம்ம கேட்டோம், நீ ஏதாவது பண்ணிருக்கலாமே. திருவரங்க தமுதனாரை பார்த்து, சுவாமி நீர் ஏதாவது பண்ணிருக்கலாம், பண்ணபடியால ராமானந்தம் இருக்குன்னா நான் எதுவும் பண்ணது கிடையாது, எதுவும் பண்ணினது கிடையாது மட்டும் இல்ல, நான் எப்படிப்பட்டவன் பாரு. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் அப்படின்னா எத்தனை அனாதி கர்ம வாசனா, அனாதி கண்ணு, எத்தனை பாபங்கள் கூடு பூரித்து கிடந்தேன் நான், அத்தனை பாபங்கள் இருக்கு. அல்லலுக்கு இந்த சேவிக்கச்சே அதை 2-3 தடவை சொல்லிட்டே மறுபடியும் சொல்றேன். காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தவன். இப்படி சேவிக்கப்படாது. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் முன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. இப்படி சேவிக்கணும். ஏன்னா நான் சப்தம் அதோடு சேரணும். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். இப்ப அல்லலுக்கு நேரே உறைவிடம் நானை வச்சுட்டேன்னா, நான் வந்து யூத்தபின்னா நான் போய் அந்த திருவரங்கத்தமுதனார் போய் சுவாமி ராமானுஜர் திருவடி பத்தினான்னு வரும். அது கிடையாது. அந்த மாதிரி ஸ்வகதஸ்வீகாரம் கிடையாது, பரகதஸ்வீகாரம் தான். அப்ப நீயாகவே வந்து இங்க சப்தம் இருக்கணும். நீயாக வந்து சப்தம் இருக்கிறபடியாலே இப்ப நான் சப்தம் எங்க சேரணும்? அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் அப்படின்னு அதோட சேர்த்தணும். அல்லலுக்கு நேரே உடையவன் நான் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா நான் எத்தனை கர்மவாசனா, எத்தனை பாவங்கள் கூடு பிரித்து இத்தனை கர்மால சேர்த்து வச்சிருக்கேன் நான். அல்லலுக்கு நேரே உடையவிடுங்க. ஆக இப்படியே. ஆனா நிலவண்ட நீயாக வந்தாய், நீயாக வந்தாய் என்னை ஊற்றாய். நீ வந்து என்னை உற்ற பின் உன் சீரே உயிர்க்குரியாய் அடியேற்கின்று தித்திக்குமே. நாம் உடனே கேட்டோம், உம்மை போல எத்தனையோ பேர் அவர் கட்டாட்சித்திருப்பாரு, அவர் ரட்சித்திருப்பார் இல்லையா? அப்ப அவர் கருணையை பற்றி கொஞ்சம் சொல்றிய. அப்ப நீர் உன்னை ரட்சித்தாரனோ, உம்மை ரட்சித்தா போல எத்தனை பேர் ரட்சித்திருப்பாரனோ அவரை கண்ணையை போட்டு சொல்லிய நாம் கேட்டோம். இப்ப திருவரங்கத்தன் சொல்லுறார், என்னால சொல்ல முடியாத பத்தி கேட்கிறேன். ராமானுஜருடைய கருணையை என்னால சொல்ல முடியுமனா சொல்ல முடியாது. சொல்ல முடியாததை பற்றி நீ கேட்கிறாய் என்னார். ஏன்னா உம்மால் சொல்ல முடியாதா? என்னால் மட்டுமல்ல, ஆரே அறிபவன் நின் அருளின் தன்மை. எங்க தெரியும்? இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் நின் அருளின் தன்மை. ஆரே அறிபவன் சொல்லியாச்சுன்னா என்ன யாரு உனக்கு தெரியும் அப்படின்னா, இக்கடலிடத்தில் அப்படின்னா இந்த சமுத்திரத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய 4 பக்கம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஜகத்திலே யாராலையும் அந்த ராமானுஜர் கருணையை சொல்லி தலை கட்ட முடியுமான தலை கட்ட முடியாது. அதான் தெரிவிக்கிறார். கருணையின் அடியை சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சுவாமி. ஆரே அறிபவன் இன்னருளின் கண்ணை காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் இந்த லோகத்தில் யாராலையும் ராமானுஜர் கருணையை சொல்லி தலை கட்ட முடியுமானா முடியாது, சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் எடுக்கிறார். திரிவித பரிச்சேத ரகிதன் பகவான் அப்படின்னா 3 விஷயங்களால பகவானை இவ்வளவு என்று வரையறுத்து சொல்ல முடியாது. 3 விதங்களால, தேசத்தாலோ காலத்தாலோ வஸ்துவாலோ பரிச்சேத ரகிதன் தெரிவிக்கிறாள் இல்லையா? தேச காடு வஸ்து பரிச்சேத ரகிதன் பகவான். தேசத்தாலோ அவனை பரிச்சேத முடியாது, காலத்தாலோ பரிச்சேத முடியாது, வஸ்துவாலோ இன்னபடின்னு சொல்ல முடியாது. பகவானை வரையறுத்து சொல்ல முடியுமா? இந்த தேசத்துல இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இந்த தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்தை இல்லை என்று தேகத்தால் இவனை வரையறுத்து சொல்ல முடியாது. காலத்தால் இந்த காலத்தில் இருந்தார் இன்னொரு காலத்தில் இல்லை என்று சொல்ல முடியுமான்னா அந்த காலத்தால வரையறுத்து சொல்ல முடியாது. வஸ்து இந்த வஸ்துல இருக்கார் இன்னொரு வஸ்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா வஸ்துவாலையும் சொல்ல முடியாது, தேகத்தாலும் சொல்ல முடியாது, காலத்தாலும் சொல்ல. ஆக ரூபத்தாலோ தேகத்தாலோ காலத்தாலோ 3 படிகளாலும் பகவானை
வரையறுக்க முடியாது. வரையறுக்க முடியாதுன்னா அவனை பரிச்சேதம் பண்ண முடியாது. பரிச்சேதம் என்ன, சுவாமி இந்த தேசத்துல இங்க இருந்தார், அப்புறம் அங்க இல்லை. இப்ப நாம அங்க இங்க காலேஜ் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்ரீரங்கத்தாடி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. நீங்க காலேஜ் கேட்டு இருக்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப தேசத்தால மாறுபட்டுதான். ஆனா பகவான இங்க இருக்கார் சுவாமி, அங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கார். எங்குமுடன் எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இறைவனியன் தூண்படைப்பன். எங்குமுடன் இல்லையா? சரி, அப்ப வஸ்து இந்த வஸ்துக்குள்ள இருக்கார் சுவாமி, அந்த வஸ்துல இல்லை அப்படின்னு சொல்லிடுவானா? கிடையாது. இந்த வஸ்துவிலையும் உண்டு, அந்த வஸ்துவிலையும் உண்டு. தூணிலும் இருப்பன், துரும்பிலும் இருப்பன். சரி, காலம் சுவாமி இல்ல சுவாமி, திரேதா யுகத்துல தான் இருந்தாரு, துவாபர யுகத்துல இல்ல, கலியுகத்துல இல்லைன்னா எல்லா யுகத்தையும் எல்லா காலத்திலும் உண்டு. இது சொல்ல முடியாது. அதனால எல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு. இருப்பினும் இதை செய்தாலும் செய்யலாம், ஒருவேளை இதை செய்து முடிச்சாலும் சொல்லாம தவிர, ஆனா ராமானுஜருடைய கருணையை சொல்லி தலை கட்ட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியாதுன்னு அர்த்தம். பகவான் தேசத்தாலோ காலத்தாலோ வஸ்துவாலோ பரிச்சேதம் அளவிட முடியாதவன். அவனையும் அளவிடலாம், முடியாது. அப்படி வேண்ட மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். அளவிட முடியும்னா முடியவே முடியாது. இருந்தாலும் அவனையும் அளவிடலாம்னு வச்சுட்டா கூட ராமானுஜருடைய அந்த குணங்கள், கல்யாண குணங்கள், இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் நின் அருளின் தன்மை, அவருடைய அருளை பூர்த்தியா சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. சொல்லவில்லையே. நான் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை. இப்ப நின்னருளின் தன்மைன்னு கலையா, அருளின் தன்மை. அருள் என்ன ஆயிடுச்சுன்னா, அருள் என்னைக்குமே தர்மம். அந்த தர்மமானது இப்ப என்னன்னா தர்மி ஆயிடுத்து. கொஞ்சம் நன்னா நின்று உட்கார்ந்து கேளுங்கோ. இப்ப இந்த விஷயத்த சொல்றேன். கொஞ்சம் இது வேதாந்த விசாரம். வேதாந்த விசாரம்னா கொஞ்சம் நமக்கு சமமா தான் இருக்கும். இதுல ஒண்ணும் சமம் கிடையாது. தர்மம் தர்மின்னு ரெண்டு இருக்கு. தர்மம் தர்மி ஆகாது. கோபம் இருக்கணும், கோபம் ஒருத்தரை அண்டிதான் இருக்கும். கோபமே தனியா இருக்குமானா அப்படிலாம் இருக்காது. கோபம் தனியா இருக்கும். சுவாமி இவர் கோபிஷ்டர், இவர் கோபம் உடையவர் அப்படின்னு சொன்னா, கோபமே இவர் அதுவும் சொல்லலாம். அப்ப கோபமே இவர்னு சொல்லிச்சு, அத்தனை தூரம் கோபிஷ்டரா இருக்கான்னு அர்த்தம். கோபம் என்றது தர்மம், கோபத்தை உடையவர் தர்மி. நல்லா பாத்துங்க. அப்ப தர்மி வேறு, தர்மம் வேறு. ஆனா இந்த இடத்துல நின் அருளின் தன்மைன்னு இருக்கு இல்லையா, அருள் என்பது தர்மம். அப்ப ஆனா இந்த இடத்துல அந்த அருள் என்கிற தர்மமே தர்மி ஆயிடுச்சு. அப்படின்னா அருளுக்கு ஒரு தர்மம் இருக்கா, அருளின் தன்மை என்று ராமானுஜர் தர்மி. ராமானுஜர் என்பது தர்மி, ராமானுஜர் அருள் தர்மம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ராமானுஜர் அருளே தர்மம், அது ஆசிரியித்திருப்பது ராமானுஜரை. அதே போல ஒரு கோபம் தர்மம், அந்த கோபம் ஆசிரியித்திருப்பது தர்மியான ஒரு వ్యక్తిயை. அது ஆசிரிய தர்மி இல்லையா? ஆனா கோபத்தில் ஒருத்தர் இருக்கணும்னாலே அது தர்மி. இப்ப தர்மம் தர்மி ஆயிடுச்சு. அப்படின்னா எது தர்மம்னா, எம்பெருமானாரின் ஷீர் என்கிற கல்யாண குணம் தர்மம். அந்த தர்மத்தின் தன்மை என்னன்னா, தர்மத்தையே தர்மி ஆக்கிட்டார். அப்படின்னா அதோடைய தன்மையை கூட தெரிஞ்சு கொள்ள முடியாதுன்றார். தர்மத்தையே தன்மை என்ன, அவருடைய ஷீர், அவருடைய கல்யாண குணங்களையே தெரிஞ்சு கொள்ள முடியும். அவரை தெரிஞ்சுக்கலான்றது இல்ல. சாமான்யமா லோகத்துல என்ன சொல்லுவான்னா, சுவாமி அவர் இன்னாருன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனா என்ன யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. அவர் இன்னாருன்னு சொல்ற சுவாமி, அவர் இன்னாருன்னு சொல்றேன், ஆனா என்ன யார், அவருக்கு என்னென்ன கல்யாண குணம் கூட அதெல்லாம் தெரியாது சுவாமி என்று இல்லையா? இங்க என்ன சொல்றாருன்னா, இன்னாருன்னு தெரிஞ்சு கொள்ள முடியாது, என்ன யாருன்னு தெரிஞ்சு கொள்ள முடியாது, ரெண்டுமே தெரியாது. அதுதான் இருக்கிறார். ஆனா இங்கே அவர் குணங்களையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது, அவரையும் அறிய முடியாது. சாமானிய லோகத்துல சுவாமி அவர் குணங்கள் எனக்கு தெரியாது சுவாமி, அவரை தெரியும், அவர் இந்த ஊர்ல இருக்கிறார், அவரை பார்த்திருக்கேன், ஆனா அவருடைய குணநலங்கள் என்னன்னு தெரியாது சொல்லுவா இல்லையா? இப்ப அதே போல இங்க ராமானுஜரை தெரியும், ராமானுஜர் குணநலங்கள் தெரியாதுன்றது இல்ல, ராமானுஜரையும் தெரியாது,
தெரியாதுன்னா அறிய முடியாது, அவருடைய குணங்களையும் அறிய முடியாது. அதத்தான் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை, ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை. இந்த மாதிரி கருணை எங்கேயா இருக்கா சுவாமி? இந்த கருணை எங்க கண்டிருக்கிறாருன்னா அதுக்குதான் ஒப்பு சொல்றாள் காரே கருணை ராமானுஜா. ஒப்புன்னா திருஷ்டாந்தம், அதுதான் திருஷ்டாந்தம். அந்த ஒப்பு சொல்றா என்ன சொன்னா, காரே கருணை ராம, கார் ஏய், கார் ஏய், கார் ஏய், கார் கூட்டல் ஏயின்னு போடணும், கார் ஏய், கார் ஏய்னா ஒப்பு. இதை போல எய்த்தது ஒப்பு. இந்த மாதிரி இருக்கா சுவாமி? இந்த மாதிரி பாசனம் இருக்கான்னா, உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வு வேதும் பாராமல் மானிடரை வாழ்வைக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் விடுன்னு முதல் பாட்டு திருவாய்வு நூற்றந்தாய் மணவாளமாவனை அனுகிரகித்தது. அதுல பிள்ளை கொஞ்சியுடைய வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்துல உயர்வே பரன்படின்னு இருக்கு இல்லையா, அதுல என்ன தெரியுமா எடுத்துக்காரு வியாக்கியானத்துல, உயர்வே, உயர்வே இருக்காரு. உயர்வேன்னா உயர்வு கூட்டல் ஏய் அப்படின்னா ஒப்பு சொல்லக்கூடிய உயர்வு, பெருமானின் பெருமைக்கு தகுந்த உயர்வு. உயர்வு ஏய்ந்து இருக்கும் பரரின் படி, உயர்வு ஏய்ந்து இருக்கிற பரமின் படி அப்படின்னா அவருக்கு உயர்வு ஏய்ந்து இருக்கு ஒப்பு சொல்லும்படி. அதே போல இங்கேயும் காரே கருணை ராமானுஜா அப்படின்னா காரண மேகம், அந்த மேகத்தை ஒத்ததான கருணை, மேகத்தை ஒத்ததான கருணை. அப்ப இந்த இடத்துல பாருங்க, கருணை உடைய ராமானுஜர்னு சொல்லணும், சொல்லல. காரே கருணை ராமானுஜர்னா இந்த கருணையை உடைய ராமானுஜர். ஏன்னா கருணையே ராமானுஜர் இல்லையே, கருணைங்கிற குணம் ராமானுஜருக்கு இருக்குன்னு சொல்லமோனா அப்படி சொல்லல. இரண்டாவது வேற்றுமை உருவு வரணும். இன்னைக்குமே 7 வேற்றுமை உருவுண்டு. ஐ ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராமனின் கண், ராமனை, ராமனை சீதை கைப்பிடித்தாள், ராமனை, ராமனால், ராமனால் ராவணன் வதம் பண்ணப்பட்டான், ராமனுக்கு சீதை. இதுதான் வேற்றுமை உருவு. இந்த வேற்றுமை உருவணும். இப்ப ராமனை இருக்கு இல்லையா, அப்ப கருணையை உடைய ராமானுஜன் சொல்றோமோனோ இரண்டாவது வேற்றுமை உருவு வரணும். வேற்றுமை இது விபக்தின்னு பேரு. இந்த மாதிரி 4ஆம் விபக்தி எதுல வரும் தெரியுமா? ஓம்காரத்துல இருக்கு. அகார வாச்சன பகவானும் அகார வாச்சன ஜீவாத்மா அடிவன் இருக்கு இல்லையா, அதுல 4வது வேற்றுமை உருவு சுபாம் சுலுக்கு சூத்திரத்தின்படி தொக்கி நிக்கிறதுன்னு வச்சிருக்கா இல்லையா, அந்த வேற்றுமை உருவு ஆய எப்படி இருக்கு இல்லையா, அது ஆய என்னன்னா யுக்குன்னு அர்த்தம். அதே போல இங்க 2வது வேற்றுமை உருவு, அது 4வது வேற்றுமை உருவு, இது 2வது வேற்றுமை உருவு. 2வது வேற்றுமை உருவு வரச்சே ராமான் கருணையை உடைய, கருணையை உடைய ராமான்னு சொல்லணுமோனோ அந்த 2வது வேற்றுமை உருவு வரணும். அதுதான் கருணைன்னு இருக்கு. அப்ப உடையவர் என்பது பயன், கருணையை உடைய ராமானுஜ ராமானுஜனுடைய பயன் இல்லையா, பயணம் 2வது வேற்றுமை உருவம் மறைந்து ஒக்க வந்த தொகை கருணை ராமானுஜா, காரே கருணை ராமானுஜா. ஏன்னா எல்லாமே மறைச்சிருக்கு. அப்படின்னா மேகத்தை ஒத்ததான கருணையை உடைய ராமானுஜா, மேகத்தை ஒத்ததான கருணையுடைய ராமானுஜா அப்படின்னா சமுத்திரங்கள் இருக்கு, அந்த சமுத்திரங்கள் சூழ்ந்து இருக்கிற உன் தன்மையை யாரும் அறிந்திட முடியாது, யாருமே அறிஞ்சிட முடியாது. மேகத்தை ஒத்ததான இருக்கக்கூடிய மேக சுபாவமே யாரு? ராமானுஜர். அத்தனை தூரம் காரே அந்த சுபாவம் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாதுன்னார். இந்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் ஒரு பெருமை பேசுற மாதிரி இருக்கும் நமக்கு. நேரடியா யாராலையும் அறிந்து கொள்ள முடியாதுன்னு ஏன் சுவாமி இந்த வார்த்தை கேட்கிறேன்னு நம்ம திருவரங்க தமிழ்நாட்டை கேட்டோம். ஏன் யாரால அறிந்து கொள்ள முடியாது? எத்தனையோ ஞானிகள் இருக்காளே, அவளால முடியாதா அப்படின்னா உடனே அவரை அதுக்கு என்ன சொல்றது, என்னாலே தெரிஞ்சு கொள்ள முடியலையே, அவ எப்படி தெரிஞ்சுப்பா? என்னாலே தெரிஞ்சு கொள்ள முடியலையே, அதனால யாரும் தெரிஞ்சு கொள்ள போவது கிடையாதுன்னு. உடனே நமக்கு என்ன தோணும், சுவாமி ஒரு காரியம் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார், அந்த காரியம் அவரால் பண்ண முடியாது சுவாமி, என்னாலே பண்ண முடியல, அவரால் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அப்ப அவரோட நான் சாமர்த்தியம் அதிகம், என்னாலே பண்ண முடியலன்னா அவரால் பண்ண முடியாது அர்த்தம் வரும். அதே போல இங்க நானே தெரிஞ்சு கொள்ள முடியலையே,
அப்ப வேற யார் தெரிஞ்சுப்பா அப்படின்னு வந்துச்சுன்னா, நான் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன், எனக்கு இருக்கிற ஞானம் யாருக்குமே இல்லை, என்னாலே தெரிஞ்சு கொள்ள முடியல, அதனால அவருக்கு அவரால் தெரிஞ்சு முடியல, இந்த அர்த்தம் வருமானோ, இந்த அர்த்தத்தை அவர் நினைச்சுன்னு அவர் சொல்லல. அவர் தன்னால தெரிஞ்சு கொள்ள முடியலன்றது சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், இந்த தாழ்ந்த எண்ணெயே கொண்டு வந்து ஒருத்தர் நிறுத்தினாருன்னா அவருடைய கருணையை நிச்சயமா யாராலும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. எவ்வளவு மோசம் நானு, அவ்வளவு மோசமான எண்ணெயே கருணை உள்ளம் கொண்டு என்னை திருத்தி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா அப்ப யாரால புரிஞ்சுக்க முடியும்? ஓ, இவ்வளவு கருணையை இவ்வளவு அந்த அருளை மற்ற, ஏன்னா மற்ற பேருக்கு மட்டம் என்று நான் சொல்ல வரல. நிறைய ஞானிகள் இருக்கா, திருவரங்க தமிழரை காட்டிலும் மேம்பட்ட ஞானிகள் நிறைய இருக்கா, தாராளமா அவர்களால் தெரிஞ்சு கொள்ள முடியும். குரத்தாழ்வார் இருக்கார், எம்பார் இருக்கார், முதலியாண்டான் இருக்கார், இவாளுக்கெல்லாம் ஞானத்துக்கு குறைவே இல்லை. ஆனா இப்ப திருவரங்க தமிழர் சொல்ல வந்தது என்னன்றா, என்னையே ஒருத்தர் திருத்தினார் என்றால் அந்த அருளை கண்டிப்பா இன்னொருத்தராலும் தெரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்படின்னா அவ்வளவு மோசம் நான் அர்த்தம். திருவரங்க தன்னுடைய மோசத்தை தெரிவிக்கிறார். அவ்வளவு மோசமான நான், இவ்வளவு, ஏன்னா நான் இவ்வளவு மோசமான வாழ்க்கை தெரியாது. அவ நினைச்சுட்டு இருக்கா திருவரங்கத்தோட ரொம்ப நல்லவர் போல் இருக்கு, திருத்திட்டார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா இல்லையா? அந்த குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலான்னு. அவ ஞானத்துக்கு குறைச்சல் இல்லை, நிறைய ஞானம் உண்டு. ஆனா அவ்வளவு மோசமானவன் நான், அவ்வளவு மோசமானவன் நான். என்னையே திருத்திட்டாருன்னா அப்ப அவருடைய காருண்யத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும்னா தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்ப அவர்கள் ஞானத்துக்கு குறைவுன்னு சொல்ல வரல, அவருக்கு நல்லவன் ஞானம் இருக்கு. குரத்தாழ், ராமுதலியாண்டான், எம்பார், இவாளுக்கெல்லாம் எந்த குறைவும் ஞானம் நல்லவா இருக்கு. ஆனா இங்க என்ன திருத்தினான்னா எப்படிப்பட்ட என்னை? அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்கொண்ட பின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்ற தித்துக்குமே என்று, நான் வந்து உன்னை உய்க்கப் போகிறேன் அல்லது நீ வந்து என்ன உய்க்கப் போகிறேன் எது சொல்லுமோ? அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின்னா, அல்லலுக்கு நேரே உறைவன் நான், நீ வந்து என்னை உய்த்த பின்னாடின்னா அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் அல்லலுக்கு நேரான உறைவிடம், என்னை நீ உய்கொண்ட பின்னு சொல்லணும். இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு விஷயம் நன்னா எடுத்துக்கணும், இதை தப்பா எடுத்துக்கப்படாது. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், இது ஒரு சப்தம். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின், இது ஒரு சப்தம். இந்த ரெண்டு சப்தத்துமே அர்த்தம் மாறாது. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் சொன்னா குற்றங்களுக்கு இருப்பிடமானவன் நான் அர்த்தம். அல்லலுக்கு நேரே உறைவிடம் சரி, குற்றங்களுக்கு இருப்பிடம், அப்படிப்பட்ட இருப்பிடமான நான் வந்து உன்னை, நான் வந்து உன் திருவிழை பத்தினேன் அப்படின்னா அது என்னது? பரகத ஸ்வீகாரம் வராது, சொகத ஸ்வீகாரம் வந்துடும். அந்த அர்த்தத்தை இங்க சொல்லல. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்ற தித்திக்குமே, நீ என்னை உய்கொண்டபடியாலே, எப்படிப்பட்ட சீர் கல்யாண குணங்கள், உன்னுடைய கல்யாண குணங்களாலே உய்கொண்டபடியாலே அடியேனுக்கு தித்திக்கிறது. எப்படி தித்திக்கிறதா? அபாரம், இன்று தித்திக்குமே, இப்பவே தித்திக்கிறது, இன்றே தித்திக்கிறது, இன்றே தித்திக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த தித்திப்பு சாமானிய தித்திப்பை போல, அந்த தித்திப்புக்கு பக்க விளைவுகள் உள்ளது. இந்த தித்திப்பு ஆனந்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, மேன்மேலும் பெருகி கொண்டே போகக்கூடிய தித்திப்பா இருக்குன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம். மணவாளம் அப்படி அவதாரி வாசிக்கிறேன். பக்கம் 91, 25ஆம் பாட்டு. எம்பெருமானார் தம்பக்கள் பண்ணின உபகாரத்தை அனுசந்தித்து அத்தாலே அவர் திருமுகத்தை பார்த்து தேவரீருடைய கர்ப்பஸ்வபாவம் இந்த லோகத்தில் ஆர்தான் அறிவார் என்கிறார். தேவருடைய கர்ப்பஸ்வபாவம், இந்த இடத்துல அவர் திருமுகத்தை பார்த்து தேவரீர் கிருபா ஸ்வபாவம், கிருபா ஸ்வபாவம், தப்பா படிச்சுட்டேன், கிருபா ஸ்வபாவம். அப்ப தேவருடைய கிருபா ஸ்வபாவம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த கிருபா சுபாவத்தை இக்கடலிடத்தில் யார் அறிவார்? இந்த கடலத்தை யார் அறிவார்? நேரே ராமானுஜரை பார்த்து பாடி இருக்கணும் இந்த பாட்டு.
கொஞ்சம் இதை கொஞ்சம் நிதானமா கேளுங்க. இந்த பாட்டை நேரே ராமானுஜர் பார்த்து பாடிருக்கணும். ஆனா ராமானுஜர் அந்த இடத்துல நின்னாருன்னு சொல்லவே இல்லை, சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப திருவரங்கத்தமிழ் எழுதிட்டு இருக்கார், எழுதிட்டு இருக்கச்சே ராமானுஜர் முன்னாடி வந்து நின்றுண்டார். நின்ன உடனே இந்த 25ஆம் பாட்டை எழுதினார் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கான? வாய்ப்பு கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு செவிவெளி செய்தி உண்டு. இது செவிவெளியா வந்துட்டே இருக்கு செய்தி. என்னன்னா, நேரே ராமானுஜரை பார்த்து இது பாடின மாதிரி தெரியல. இந்த கிரந்தங்கள் எழுதப்பட்டது எங்க தெரியுமா? இந்த ராமானுஜம் தான். அது திருவரங்கத்திலே காட்டழகிய சிங்கர் சன்னதி ரயிலடி பக்கத்துல இருக்கு. அந்த காட்டழிய சிங்கர் சன்னதியில தான் திருவரங்கத்தமிழனார் 108 பாசரங்களை தன்னுடைய அடியார்கள் சுட்டம் சூழ இருந்து கொண்டு வெளியிட்டார்னு செவிவெளி செய்தி. செவிவெளி இது வந்து குரு பரம்பரை எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டுறாதுங்க. அநேகமா அது எனக்கு தெரியல. குரு பரம்பரை பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இது அன்னியிலிருந்தே செவிவெளி செய்தியா சொல்லிட்டு வரா. இது எழுதப்பட்டதே கிடையாது, சொல்லிட்டு வரா. காட்டழிய சிங்கர் சன்னதி, அந்த சன்னதியில தான் ராமானுஜருடைய 108 பாசனங்களையும் ராமானுஜர் எழுதினதா சொல்றா. இதுல வினோதமா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த கிரந்தத்துக்கு உண்டு. எல்லா கிரந்தங்களுக்குமே 2 பாசுரம் தான் சாத்துமறை, அல்லது ஒரு பாசுரம் சாத்துமறை அமையும். அநேகமா 2 பாசுரங்கள் தான் அதிகமா இருக்கும். எங்கேயோ ஒண்ணுதான் இருக்கும். ஆனால் இந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு மட்டும் 3 பாசுரங்கள் சாத்துமறை. நல்லா பாத்துங்க, 3 பாசுரங்கள் சாத்துமறை பாசுரம். அப்ப இந்த 3 பாசுரம் சாத்துமறை சாப்பிடுறது என்ன ஆயிடுச்சுன்னா, பாசுரம் எழுதிண்டே இருக்கார் சுவாமி திருவரங்கத்தமிழனார் காட்டழகிய சிங்கர் சன்னதி. அங்க எழுதிண்டே இருக்கச்சே, அப்ப தன்னுடைய அடியார்கள் கோஷ்டி இருக்காருன்னு அந்த கோஷ்டியில் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கார். எழுதிண்டே இருக்கச்சே சுவாமி ராமானுஜர் அப்ப எழுட்டார். ஏழின உடனே அங்க வந்துட்டார். வந்த உடனே ராமானுஜர் பார்த்த உடனே எல்லாரும் எழுந்துட்டார். உடனே ராமானுஜர் அடியார்களாகட்டும் திருவரங்க தமிழாகட்டும் எல்லாரும் எழுந்துட்டார். எழுந்த உடனே பதப்பதிப்பு. ராமானுஜர் சேவிச்சு, ஏன்னா யாருக்காக இந்த கிரந்தம் பண்ணிட்டு இருக்கோமோ அவரே வந்துட்டாருன்னு வச்சுக்க. பதப்பதிப்பு. அந்த பதப்பதிப்பு எழுந்த உடனே பாசுரத்தை உடனே எழுந்து நின்று சேவிக்க ஆரம்பிச்சுட்டான். எழுந்து நின்று சேவிக்க ஆரம்பிச்ச பாசுரம், சேவிச்ச பாசுரம் தான் 3 பாசுரங்கள். அது என்னென்ன பாசுரம்? 106வது பாசுரம், 107வது பாசுரம், 108வது பாசுரம். 106வது பாசுரம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம். 107வது பாசுரம், 108வது பாசுரம். அப்ப செழுந்திரை பார்க்கடல் கந்துயில் மாயன் 105வது பாசுரம். 105வது பாசுரம் வரைக்கும் அவர் வரல. அதன் பிறகுதான் 106வது பாசுரம் தொடங்கத்துக்கு முன்னாடி அவருக்கு சேவை சாய்ச்சிட்டார். சேவை சாய்ச்ச உடனே இவெல்லாம் எழுந்துட்டா, இந்த கோட்டியாரெல்லாம் எழுந்துட்டா. எழுந்துட்டு சேவிக்கணுமானோ, சேவிக்கச்சு 106, 107, 108 இந்த 3 பாசுரம் சேவிச்சா. அதனால எழுந்து சேவிச்சபடியாலே இந்த 3 பாசுரங்கள் சாத்துமர பாசுரமா இருக்கட்டும்னு அதனால பெரியவர்கள் நிர்ணயம் பண்ணிட்டு, அதனால இந்த 3 பாசுரங்கள் சாத்துமறையா இருக்கு. இன்னைக்கு அதேதான். இன்னைக்கு ராமானுஜன் இருந்தாதுக்கு 3 பாசுரங்கள் சாத்து வர. சரி, இது ஒரு பக்கம் இந்த விடிய வச்சுருக்கும். இப்ப குறுக்க இந்த பாசுரம் 25ஆம் பாசுரம். இந்த 25ஆம் பாசுரத்துல நேரடியா வந்துட்டு அவரை முன்னாடி வைத்து கொண்டு சேவிக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். வியாக்கியானம் அப்படி கொடுக்கல. ஆனா பாசுர அமைப்பு அப்படிதான் இருக்கு. அவரை முன்னாடி வைத்து கொண்டு சேவிக்கிற மாதிரி தான் பாசுர அமைப்பு. காரை கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் நின் அருளின் தன்மனி முன்னாடி நின்று கையை காமிச்சு சேவிக்கிற மாதிரி தான் இந்த பாசுரம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த 25ஆம் பாட்டு அவர் வந்துட்டான்னு வச்சுக்கோ, சொல்ல முடியாது, கிடையாது. வந்திருந்தா அப்ப மிச்சம் 83 பாசுரங்கள் சாத்துமர பாசுரமா இருக்கும். ஆமா சாமி, இது 25, அது ஒரு 83, 108 வருது. அப்ப 83 பாசுரம் 2 தடவை சேவிக்கணும். 2 தடவை சாத்துமர பாசுரம். என்ன முன்னாடி வந்தது 25ஆம் பாட்டுல முன்னாடி வந்திருந்தாருன்னா இவ எழுந்திருப்பாளனும். எழுந்திருந்தா அப்ப எழுந்திருந்து சேவிக்கிற பாசுரம்னா சாத்துமர பாசுரமா வச்சுட்டோமோ. எப்ப சாத்துமர பாசுரமா வச்சுட்டோமோ அப்ப 83 பாசுரங்கள் எழுந்திருந்து சேவிச்சிருக்கணும். அப்ப 83 பாசுரங்கள் சாத்துமர ஆயிருக்கும். அதனால இந்த இடத்துல வரல. அப்ப 25ஆம் பாட்டுல வரல. ஆனா பாட்டு முன்னாடி சேவிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க.
காரே கருணை ராமானுஜா இக்கடனிடத்தில் ஆரே அறிபவன் என் அருளின் தன்மை. முன்னாடி சேவிச்ச மாதிரி இருக்கு. இதுக்குதான் ஆச்சரியமா தெரிவிக்கிறாங்க பூர்வர்கள். ஒண்ணுமில்ல, தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம். சுவாமியே எம்பெருமானார் எதிரில் வந்தா மாதிரி நின்னா மாதிரி இவாளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அந்த நம்பிக்கை திருவுள்ளத்தில் தோன்றியது. நமக்கே சில நேரத்துல அப்படி நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுவோம். வந்ததுக்கு அப்புறம் அது ஞாபகத்துல வந்து வச்சுங்க, முன்னாடி நிக்கிற மாதிரி நம்ம சேவை இந்த மாதிரி சேவை பண்ணுவோம். அந்த பாவம் வந்தா ரொம்ப நல்லது. ஏகோ விஷ்ணு மகத்பூதம், அது பேய் பிடிக்கிற மாதிரி அந்த விஷ்ணுங்கிற பூதம் பிடிக்கணும். அதே போல நமக்கே சில நேரத்தில் அந்த மாதிரி ஒரு வருதுன்னா, திருவரங்கத்தவன் நேரா திருமேனியை சேவிச்சவர். என்ன புரிஞ்சுக்கோ, எம்பெருமான நாமெல்லாம் எம்பெருமான திருமேனியை சேவிச்சவா கிடையாது. அந்த 74 சிம்மாசனாத்மருடைய பரம்பரையுடைய திருமேனியை சேவிச்சிருக்கமே தவிர, நேரடியா உத்தாலக ஆச்சாரிய என்று சொல்லக்கூடிய எம்பெருமானார் திருமேனியை சேவிச்சோமா? அர்ச்சா திருமேனியை சேவிச்சிருக்கோம். பத்மனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே அர்ச்சா திருமேனியை சேவிச்சிருக்கோம். காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் தண்டத்தியோத் பலகரம் விபலோபதீதம் அது சேவிச்சிருக்கோம். ஆனா இந்த விபவத்துல இருக்கக்கூடிய திருமேனிய, அவதாரத்தில் இருக்கக்கூடிய திருமேனியை சேவிச்சது கிடையாது. ஆனா நேரடியா சேவிச்சவர் யாரு? திருவரங்க தவனார். அது உள்ளத்தில் குடியேற முன்னாடி நிக்கிறா போற ஒரு பாவத்தாலே அந்த நம்பிக்கை தோண்ட அந்த ராமானுஜர் முன்னாடி இருக்கமா நினைச்சுன்னு பாடிட்டாரு இந்த பாசுரத்தை. ஆனா முன்னாடி இல்ல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நம்ம நல்லா பார்க்கணும். தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம். அந்த தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம். சுவாமியே எதிரில் வந்து திரும்பி பார்த்தால் தான் எதிரில் நின்றார் போற ஒரு நம்பிக்கை, அபாரமான அந்த நம்பிக்கை திருவுள்ளத்தில் தோன்ற, சரி ராமானுஜரை பார்த்தே பாடுவோம்னு பாடிட்டார். ஆனா அங்க ராமானுஜர் இல்லை. அவருக்கு அந்த மாதிரி பாவம் ஏற்பட, அந்த பாவத்தால் இந்த மாதிரி உண்டா சுவாமி, இது போல ஆழ்வாரே பாடியிருக்கார். ஓ மன்னலந்த தோராளா வகரைந்த தோலாலா 1-2 நிறைய பாட்டுக்கள் ஆழ்வார பாடியிருக்கார். பக்கத்துல இருக்கா மாதிரி பாடியிருக்கார். பக்கத்துல இருக்கா போல ஆழ்வாரே பாடியிருக்கார். முன்னாடி கிடையாது, முன்னாடி இருக்கானா கிடையாது. ஆனா அங்க இருக்கிற சொல்லி சொல்லி என்ன இங்க இத்தனை பண்ணணுமோனோ, அப்ப அங்க சுத்தி இருக்கிறவாள் செவியில எட்டணுமோனோ, அந்த செவியில எட்டிருந்ததுக்கு ஆழ்வார் பாடினார். அதே போல திருவரங்க தமதனாரும் ராமானுஜருடைய திருமுகத்தை பார்த்து, அதாவது மனசிலே கண்டார் போல, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், மனசிலே கண்டார் போல உணர்ந்து இந்த பாசுரத்தை அனுசந்திக்கிறார். மனசுல பிரத்யட்சமா சேவிக்கிற மாதிரி மனசுல அது மாதிரி ஒரு நிலை பட்டிருக்கு. அந்த பட்டபடியாலே அப்ப அப்படி உட்கார்ந்து அப்படியே சேவிக்கிறார். மனசுல பட்டா அனுசந்திக்கிறார். ஆக அல்லலுக்கு நேரே உறைவிடன் நான், அல்லலுக்கு நேரே உறைவிடன் நான் வந்து நீ என்னை ஈட்டபின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்று தித்திக்குமேன்னு தெரிவிக்கிறார். அவதாரிக வனவாளன் அவதாரிக முற்று பெற்றது பதவுரை, ஆச்சரியமான பதவுரை தெரிவிக்கிறார். இந்த இடத்துல காரே கருணை ராமானுஜா, ஜலஸ்தலம் என்கிற வாசி பாராமல் மேகம் எங்கும் கொட்டும் அல்லவா? ஆனால் கொட்டும் போது வித்வான் வித்தியாசம் பார்க்கணும். பாருங்க, ஜலஸ்தலம் விபாகம் இல்லாமல் மேகம் எங்கும் கொட்டும். இப்ப நம்ம தானம் பண்றோமோ, தானம் பண்றது இன்னார இணையாருன்னு பார்க்காம தானம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார். வித்தியாசம் பார்க்கணும். இது யாருக்கு தானம் கொடுக்கணுமோ அவர் கொடுப்பதற்கு, அவர் வாங்குவதற்கு யோகியதை படைத்தவர் தானம் பார்க்கணும். இவர் கொடுப்பதற்கு யோகியதை படைத்த தானம் கொடுத்தாலும் யாரு கொடுக்கிறாலும் உடனே சட்டன்னு வாங்கப்படாது. அதே போல எல்லாருக்கும் கொடுக்கவும் கூடாது. என்ன சுவாமி, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடு, கோத்திரம் அறிஞ்சு பெண்ணை கொடுன்னு சொல்லியிருக்காளே, இதுதான் அது. எல்லாருக்குமே எல்லாம் பண்ண முடியாது. தானம் வாங்கணும்னாலும் அதுக்கு சில குவாலிபிகேஷன் வேணும். தானம் கொடுக்கணும்னாலும் அதுக்கு சில குவாலிபிகேஷன் வேணும். இப்ப ஆச்சோசத்துல இருக்கார், அவ தானம் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. ஆச்சோசம் என்ன, ஏதோ ஒரு தீட்டுல இருக்கா, தகப்பனாரோ தாயோரோ மரிச்சு போயிட்டா, அப்ப அவ தானம் கொடுக்க முடியும், தானம் கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு.
அந்த சுபஸ்வீகரண காலத்துக்கு முன்னாடி அப்ப பிராமணார்த்தம் போது காலத்தும் கொடுக்கலாம். அந்த காலத்தை தான் கொடுக்க முடியும், எல்லா காலத்தையும் கொடுக்க முடியாது. அதே போல தானம் வாங்குறவா இருக்கா பாருங்க, அவ எல்லா காலத்திலையும் வாங்க முடியாது, எல்லாரும் வாங்க முடியாது. அப்ப வித்தியாசம் பார்க்கணுமோனோ. ஆனா அந்த வித்தியாசம் மேகம் பார்க்குமானா பார்க்காது. ஜலஸ்தல விபாகம் வர எங்கேயும் கொட்டுமல்லவா. மழை மேகத்துக்கு அவ்வளவா தெரியுமா, சுவாமி இங்க கொட்டக்கூடாது, சமுத்திரத்தை கொட்டிச்சுன்னு வச்சுக்க, என்ன பிரயோஜனம்? சமுத்திரத்தை கொட்டிச்சுன்னா என்ன சுவாமி பிரயோஜனம்? அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? வியர்த்தம் தான். சமுத்திரத்துல மழை பெஞ்சபடியாலே ஒரு அங்குலம் அந்த சமுத்திரம் மேல பெருக போறதா? பெருக போறது கிடையாது. இல்ல பொய்யாதபடியாலே ஒரு அங்குலம் குறைய போறதா? குறைய போறது கிடையாது. அப்ப வியர்த்தம் தானே. அதுவும் கடலில் உயர போறது. ஆனாலும் ரெண்டாவது தெரியுமா, அங்க பெஞ்சபடியாலே நல்ல தண்ணியை கூட உப்பு தண்ணி ஆயிடும். சமுத்திரத்துல பெய்யறபடியால நல்ல தண்ணி உப்பு தண்ணி ஆகலையா? அதே போல ஆச்சரியமா ஒரு சாஸ்திர வாக்கியம் ஒண்ணு சொல்றது, பகல்ல விளக்கேத்தினா பிரயோஜனமே இல்லை. பகல் விளக்கு பட்டு இருக்கும். அங்கங்க வியாக்கியானத்தை எழுதுவா, பகல்ல நல்லா விளக்கேத்திருக்கா. விளக்கேத்திருக்கா கோயில்ல சொல்லல, ஏதோ ஒரு விழா பண்றானா விளக்கேத்துறனா அதை சொல்லல. சுவாமி விளக்கேத்துங்க, வெளிச்சம் போடலன்னார். எங்க மத்தியானம் 12 மணிக்கு நல்ல வெட்ட வெளியில மைதானத்துல நல்ல சூரியன் நல்லா பளிச்சுன்னு எழுதிட்டு இருக்க, சித்திரை மாசம் பளிச்சுன்னு இருக்கார், விளக்கேத்துங்க அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லையா சுவாமி? பகல் விளக்கு பிரயோஜனமே இல்லையா? அதே போல ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கார், நன்னா இப்பதான் திருப்தியா நன்னா சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமி உட்காரோம் சாப்பிடணும் அப்படின்னா, சாப்பிட்டு எழுந்து நம்ம திரும்ப உட்கார சாமி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னா என்ன சாட மாட்டார் இல்லையா? அப்ப இந்த நாளுமே வியர்த்தம். எந்த நாள்? மழை பெஞ்சா, சமுத்திரத்தில் மழை பெஞ்சா வியர்த்தம். அதே போல மழை பெஞ்சாலும் அது உப்பு தண்ணியாயிடும். மேற்கொண்டு பகல்ல விளக்கேற்றினாலும் வியர்த்தம். சாப்பிட்டவன் மறுபடியும் உட்கார்ந்தாலும் சாட மாட்டாது வியர்த்தம். இருப்பினும் வாசி பார்க்கப்படாது இல்லை என்பதற்காக மழை மேகம் புரியறது இல்லையா? வாசி பார்க்க கூடாதுன்றதுக்காக என்ன? இது பள்ளம், இது மேடு, இது ஆறு, இது குளம், இது சமுத்திரம், அந்த வாசி பார்க்க மழை பெய்யணும். அதே போல ராமானுஜர் ஜலஸ்தலம் விபாகம் இல்லாமல் பொழிந்தார். அதுதான் காரே கருணை. சரி, இப்ப சந்தேகம் என்ன வரும்னா, சுவாமி மேகம் பொழியிறா போல ராமானுஜர் பொழிந்தார்னு சொல்றேன், மேகம் சமுத்திரத்துல வியர்த்தமா பொழியறதோனோ? அதே போல ராமானுஜனும் வியர்த்தமா பொழிந்தார? ஏன்னா மேகத்தை போல ராமானுஜர் அருளை பொழிந்தார். மேகம் என்ன பண்றது? சமுத்திரத்துல தன்னுடைய மழையை பொழித்தணும். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனமே இல்லை. அதே போல ராமானுஜர் தன்னுடைய கருணையை பொழிந்தார், ஒரு பிரயோஜனம் இல்லை, வியர்த்தமா பொழிந்தார்ன்றதுன்னா அதற்கு அது இல்லை, வியர்த்தமா பொழியல. அப்ப எப்படி சுவாமி காரே கருணை ராமானுஜர் இருக்கே சுவாமின்னா, மேகத்தை போல பொழிஞ்சார்னா அதற்காக தான் ஏய் காரே ஏன்னு இருக்கு பாருங்க, ஒப்பு சொல்லும்படியான இருக்காரு. ஒப்பு சொல்லு, மழை மேகம் மேகம் எப்படி பொழியறதோ அதை போல, அத ஒப்பு ஒப்பு சொல்லும்படி சொன்னார். அப்படின்னா திருஷ்டாந்தத்தில் இருக்கு இல்லையா, குணமெல்லாம் திருஷ்டாந்தத்துல ஏத்தணும் என்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உவமை சொல்லணும்னாலே ஓமையில் இருக்க சில குணங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளதும், ஓமானத்தில் இருப்பதெல்லாம் உபமயத்தில் வரணும் என்ற அவசியம் கிடையாது. அதாவது உபமானத்தில் இருப்பதெல்லாம் உபமேயத்தில் இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. புரியத்துக்காக சொல்றேன், இப்படி சொன்னா சட்டுன்னு புரியாது, அதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இவருடைய மனைவியின் முகம் சந்திரனை போல முகம்னு சொன்னோம். சந்திரனை போல முகம்னு சொன்னோம். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி முகம் இவர் கழுத்துல இருக்கா இல்ல ஆகாசத்துல இருக்கான்னு கேட்டார். சந்திரகாந்தாரணம் பிரியம், ராமச்சந்திரன் பேரு, ராமச்சந்திரன் பேரு. சந்திரனை ஒத்த முகத்தை உடையவன் ராமன்னர். உடனே ராமனுடைய முகம் ஆகாசத்துல இருக்கான்னு கேட்டா, அது அர்த்தம் இல்லை சுவாமி, ராமன் முகம் சந்திர போல இருந்தாலும் சந்திர மண்டலத்துக்குண்டான ஒரு தன்மை ராமன் முகத்துக்கு இருக்குன்னு அர்த்தமே தவிர, உடனே இந்த முகத்தை கொண்டு போய் ஓ சந்திரனை வச்சிடணும் போல் இருக்கு, அப்ப ஆகாசத்தில் வைக்கணும் போல் அப்படியே நினைக்கிறது. ஏன்னா திருஷ்டாந்தத்தை ஓரளவுக்கு தான் கொல்லணும். ஆனா
எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளப்படாது. மேலும் திருஷ்டாந்தம் என்பது திராஷ்டாந்தத்தை விட ஒரு படி குறைவா தான் இருக்கணும். ஏன்னா இதை போல அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக திருஷ்டாந்தம், அதுக்காக தான் புஷணம். அதுக்கு திருஷ்டாந்தமே பிரதானம் கிடையாது. திருஷ்டாந்தம் ஒண்ணு சொன்னேன், அந்த திருஷ்டாந்தத்தை போல திராஷ்டாந்தம். அப்ப மனைவியின் முகம் சந்திரனை போல அப்படின்னு சொன்ன உடனே சந்திரனை போல அழகா இருக்குன்னு அர்த்தமே தவிர சந்திரன் ஆகாசத்துல இருக்கா இந்த முகம் ஆகாசத்துல இருக்குன்னு அர்த்தமா? அது கிடையாது. அப்ப உமானம் உபமேயம் எது எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். புரியறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றேன், புரியறதுக்காக இன்னொரு அர்த்தம் சொல்றேன். தாமரை அடிகள்னு சொன்னோம். தாமரை அடிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு செவ்வி இருக்கு, குளிர்ச்சி இருக்கு, நாத்தம் இருக்கு. நாத்தம்னா வாசனை. செவ்வி, குளிர்ச்சி, நாட்டம், இது மூணு இருக்கணும் அந்த அடிகளுக்கு உண்டு. உடனே தாமரை அடிகள்னு சொன்னீரு, செவ்வி இருக்கு, குளிர்ச்சி இருக்கு, நாற்றம் இருக்குன்னு சொன்னீர். சுவாமி சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அந்த போயிடுமா? அவ்வளவுதானா? அது காஞ்சி போயிடுமா அந்த தாமரைன்னா? அப்படி அர்த்தமா? தாமரையை திருஷ்டாந்தம் ஆக்கினா கூட ஓரளவுக்கு தாமரைன்னு சொன்ன பிரியத்துக்காக சொன்னமைங்கிற அத போல கிடையாது. அப்ப எது திருஷ்டாந்தமோ திராஷ்டாந்தத்துல அப்படியே ஏற்ற முடியாது. அது புரிய வைப்பதற்காக இன்னொரு பாட்டும் சொல்றேன். ஆண்டாள் பாசுரம் ஆழிமழைக்கண்ணா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்னு இல்லையா? உருவம் போலன்னு சொன்னால் ஆண்டாள். அப்ப மேகத்தை பார்த்து சொல்றாரு, ஓ ஏ மேகமே, உருவத்தை போலதான் உன்னால் கருக்க முடியும் தவிர உள்ளத்தில் இருக்கும் ஔதாரியத்தை காட்ட இயலாது உன்னால். யார் தெரிவிக்கிறார்? ஆண்டாள் தெரிவிக்கிறார். உருவம் போல். அதே போலங்க கார் ஏய், ஏன் என்னன்னா அந்த கார்மேகத்தை போல, அது உருவம் போல சொன்னியா? அப்ப கருப்பு வர்ணத்தில் நீ கருப்பு, பகவான் நீலமேக சாமரன் கருப்பு, நீயும் கருப்பு. ஆனா பகவானுடைய உள்ளத்தில் இருக்கிற ஔதாரியம் இருக்கிற வள்ளல் தன்மை, அந்த வள்ளல் தன்மையை மேகத்தால காட்ட முடியுமானா காட்ட முடியாது. மேலும் மேகமானது பொழிந்த இங்கே அங்கே பொழிந்தபடியால ஜலம் வர்த்தமாறுது. சமுத்திரத்துல பத்தி ஜலம் வர்த்தமாறுது இல்லையா? ஆனா ராமானுடைய கருணை வர்த்தமாகணும், வர்த்தம் ஆகாது. ஏன்னா ஏன் விருத்தம் ஆகாதுன்றாரு? இப்ப திருவரங்கத்தவாதுக்கு பதில் சொல்றாரு, நானே தெரிஞ்சுட்டேனே. எங்கிட்டே அவர் கருணையை காமிச்சிருக்காரு, வியர்த்தம் ஆயிருக்கணுமே. எப்ப நானே தெரிஞ்சுட்டேனோ என்னை விட மோசமானவன் கிடையாது. அப்ப எப்ப நானே தெரியும்னா அப்ப இந்த ராமானு கிருபை உபகரிக்கிறார். ஜலஸ்தல விபாகம் பாராமல் ஞானத்தை உபகரித்தான்னு சொல்லி இருக்கலாமே. நெட்ல பாருங்க, காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையினர், நின் அருளின் தன்மையினர். அப்ப அருள்னு சொல்ற இடத்துல ஞானத்தை உபகரித்தாலும் சொல்லியிருக்கலாம், இல்ல பணம் காசு உபகரித்தாரும் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லாம கிருபையினார். கிருபைன்னா அருள், கிருபையும் உபகரித்தார். இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அருள்னா கிருபை. ஏன் சுவாமி ஞானத்தை உபகரித்தான்னு சொன்னாலே நமக்கு ஞானம் நன்னா வந்துருது வச்சுக்கோ. அப்ப பகவான் நன்னா சேவிக்கலாம், அனுபவிக்கலாம், அனுபவத்தின பிரீத்திகாரத்தை கைங்கிற எல்லாமே பண்ணலாமோன்னு ஞானத்தை சொல்லல. சரி ஞானம் வேண்டாம் சுவாமி, அது வந்தா கூட ஒரு சுமாரதா இருக்கும். பணங்காசை வந்துட்டுன்னு வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம், அப்ப நிம்மதியா இருக்கலாமோ, அதையும் சொல்லல. இவர் என்ன சொன்னார்? கிருப்பை உபகரித்தார்னு சொல்றாரு. கிருப்பைன்னா அருள். ஏன்னா ஞானத்தை உபகரித்தால் சொன்னா நல்லா பாருங்க, நிறைய மகாச்சாரியர்கள் உபச்சரிக்க, நிறைய நிறைய ஆச்சாரர்கள் உபதேசம் பண்ணியிருக்கா. அவளும் அந்த கோஷ்டில் இப்ப சேர்ந்துருவோம். ஞானத்தை ராமானுஜர் மட்டும் இல்ல, நிறைய பேர் உபகாரம் பண்ணியிருக்கா ஞானத்தை, அந்த கோட்டில் போய் சேர்த்துருவா. மகாச்சாரியர்கள் ஞானத்தை கொடுத்தாருன்னா நிறைய பேர் கொடுத்திருக்காளே, எத்தனையோ மகாச்சாரியர்கள் ஞானத்தை கொடுத்திருக்காரனோ அந்த கோட்டில் போய் சேர்ந்துருக்கா. இப்ப நாமெல்லாம் அவர்களை ராமானுஜரை கொண்டாடுமா போல அவளை கொண்டாடுறாள்னா கொண்டாடுறது கிடையாது. நான் ராமானுஜரை கொண்டாடுறோம்னோ எதுக்காக கொண்டாடுறோம்? ஞானத்தை கொடுத்தான்றதுக்காக கொண்டாடல, கிருபையை கொடுத்தான்னு கொண்டாடணும். ஏன்னா ஞானத்தை கொடுக்கணும்னாலே
ஞானிகளுக்குத்தான் உண்மை தர என்னிடத்துல சொல்லி பிரயோஜனம் இல்லையே. எனக்கு ஞானத்தை கொடுத்தா எனக்கு என்ன தெரிய போறது? ஸ்ரீபாஷன் காலட்சேப சுவாமி வாசல்ல போற ஒருத்தர் கூப்பிட்டேன், சுவாமி உட்காரோம், ஸ்ரீபாஷன் தெரிஞ்சுட்டியா? அவர் பாரவண்டி எழுதின்னு போயிட்டு இருக்காரு, உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் ஏதாவது புரியப்படுதா? ஞானத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லையே. அதே போல எனக்கு ஞானத்தை கொடுத்து பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் இல்லையே, ஞானம் இல்லையே, பிரயோஜனம் இல்லை. அப்ப ஞானத்தை கொடுத்திருந்தா அது பிரயோஜனம் இல்லை. ராமானுஜர் ஞானத்தை கொடுக்கல, என்ன பண்ணார்? புரியறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பட்டர் பிரான் கோதை, பட்டர் பிரான்னு சொல்லிக்க. அப்ப பட்டர் பிரான், பட்டர்லாம் வித்வான்கள், பிரான்னு உபகாரணம், வித்வான்களுக்கு உபகாரம். இது நம்ம திருப்பள்ளான்னு பார்த்திருக்கோம், திருப்பள்ளான்னு பார்த்திருக்கோம். வேண்டிய வேதங்குழு பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று சொல்லி கழியா. அப்ப பட்டர் பிரான்னா வித்வான்களுக்கு உபகாரம் பண்ணான்னு தெரியாது. அப்ப நமக்கு என்ன வேண்டும் வரும் இல்லையா? அவன் நாங்க வித்வான் கிடையாது, நாங்க ஏழை எளியவர்கள், ஏழை பேதையர்கள். அப்படி இருக்கச்சது எங்களுக்கு அவளுக்கு வித்வான்களுக்கு உபகாரம் பண்ணா எங்களுக்கு என்ன சுவாமி? ஏன்னா இது அவர் சொன்னதை வேதாந்த அர்த்தம் நமக்கு ஒன்றும் பிரியப்படுது இல்லையே. வித்வான்களுக்கு வேதாந்த அர்த்தம் புரியும், நமக்கு தான் பிரியப்படுதா? அப்ப பட்டர் பிரானா இருக்கலாமே தவிர எரியவர்களாக பிரானாக இருக்க வாய்ப்பு கிடையாது. என்ன பாருங்க, பட்டர்களுக்கு பிரானா இருக்கலாம், வித்வான்களுக்கு பிரானா இருக்கலாம், எங்களை போல எளியவர்களுக்கு பிரானா இருக்க முடியுமான வாய்ப்பு கிடையாது. அப்ப பெரியாழ்வார் பட்டர் பிரான் பட்டர்கள் வித்வான்களுக்கு தான் பிரானா இருந்தாரா? அப்ப எளியவர்களுக்கு பிரானா இல்லையா? இருந்தாரு. எளியவர்களுக்கு பிரானா இருந்ததுதான் பல்லாண்டு பாடினது. அடுத்த கேள்வி என்ன வரும்னா, ஓ அப்பனா பெரியாழ்வார் சரியில்லை போட்டிருக்கு சுவாமின்னு தோணுவோம் இல்லையா? இல்ல, ரெண்டு பேருக்கும் உபகாரம் பண்ணியிருக்காரு. நமக்கும் உபகாரம் பண்ணியிருக்கார், வித்வான்களுக்கும் உபகாரம் பண்ணியிருக்காரு. வித்வான்களுக்கு உபகாரம் பண்ணினபடியால பட்டர் பிரான், நமக்கு உபகாரம் பண்ணபடியாலே பெரியாழ்வார். புரியுதா? அப்படி செய்து அப்ப எளியவர்களுக்கு பிரானானபடியாலே பல்லாண்டு பாடினார், வித்வான்களுக்கு உபகாரம் பண்ணபடியாலே என்னது? பட்டர் பிரான். அதான் வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிளியறுத்தான். அந்த வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிளியறுத்து நமக்கு பிரான் அல்லன், ஆனா பல்லாண்டு பாடினபடியாலே நமக்கு பிரான். ஆக ஞானத்தை மட்டும் கொடுத்திருந்தால், உபகரித்திருந்தால் பட்டர்களுக்கு பிரான். கிருபையை உபகரித்திருந்தால், கிருபைன்னா அருள், கிருபையை உபகரித்திருந்தால் நமக்கு பிரான். இப்ப என்ன சொல்றாரு ராமானுஜர்? கிருபையை உடையவரே, மணவாளவன் எடுத்திருக்கார். கிருபையை உடையவரே காரே கருணை ராமானுஜ பதவதார்த்தத்தை பாருங்க. கருணை கிருபையை உடையவரே, கிருபையை உடையவரேன்னர் மணவாளம் எடுத்திருக்கார். உடையவர், உடைமை என்பது வேறு. நல்லா பாருங்க, உடையவர்க்கு உடைமை என்பது வேறு. உடையவர் என்பது ஒரு వ్యక్తిயை குறிக்கும், உடைமை என்பது அவருக்கு இருக்கக்கூடிய சொத்தை குறிக்கும் இல்லையா? இப்ப கிருபை என்பது வேறு, உடையவர்கள் இருக்கும் உடைமை என்பது உபூதி நாதத்துவம். உடையவருக்கு என்ன சப்தம்? உடையவர்கள் சப்தத்துக்கு என்ன பேரு, என்ன அர்த்தம்? நித்திய விபூதி, லீலா விபூதி உடையவர் தான் உபயபூதி நாதத்துவம் தான் உடையவருக்கு பேரு. கிருபையை உடையவர் என்றா உபயபூதியை குறித்து கிருபையை உடையவர்னு பேரு. அப்ப உபயபூதி என்ன? சுவாமிக்கு ரெண்டு விபூதியும் உடைமைதான், ஆனா ரெண்டு விபூதியிலும் கிருபை உடையவர். அதான் உடையை கிருபையை உடையவரே எடுத்திருக்காரு. மணவாழ்வானுக்கு ஆச்சரியமா எடுத்திருக்காரு. சில சப்தங்கள்லாம் அடிக்கோடு இடணும். கிருபையை உடையவரேன்னு இருக்கார் இல்லையா? அப்ப கிருபையை உடையவர்னா என்ன அர்த்தம்னா, உபய விபூதி, நித்திய விபூதி என்ன, லீலா விபூதி என்ன, இது ரெண்டையும், இந்த ரெண்டு இடத்திலையும் கிருபை உடையவர். அப்ப சுவாமிக்கு ரெண்டு விபூதியும் உடைமை. இந்த உடைமையில் இன்னொரு உடைமையை செலுத்துகிறார் அப்படின்னு என்ன? அந்த உடையவரைத்தான் கிருபை. ரெண்டு விபூதியும் உடையவர், அது ஒரு உடைமை. இன்னொரு உடைமைன்னா கிருபை. ஆக கிருபை என்ற உடைமையை உபயபூதி என்கிற இன்னொரு உடைமையில் செலுத்தின கருணை படைத்தவர் சுவாமி ராமானுஜர். அப்ப ராமானுஜர் கருணை என்ன? நித்திய விபூதி என்ன, லீலா விபூதி என்ன, இரண்டிலும் அவர் கருணை படைத்தவர், இரண்டிலும் உடையவர். அதான் உடைமையை உடையவர்.
கிருபையை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன தெரிவிக்கிறார்? அல்லலுக்கு நேரே உறைவிடம், அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தவன் உன் சீரே உயிர்க்கிற. அல்லலுக்கு நேரே உடைய இந்த நேரேன்னு ஒரு சப்தம் இருக்கு, ஆச்சரியமான சப்தம். அந்த நேரே சப்தத்தை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய பூர்வாச்சாரியர், அதாவது திரிலோகாச்சாரியர் ஒரு சப்தத்தை போட்டிருக்கார். நேரேன்னா என்னது? அந்த நேரை வைத்துக்கொண்டு ஒரு சப்தம் எடுத்துக்கார் ஸ்ரீவத்ரமூஷ. சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபகரித்தவன் நேரே ஆச்சாரியன் என்கிறார். சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம் உபதேசித்தவன் நேரே ஆச்சாரியன் அப்படின்னா, இதிகாச புராணங்கள் சொன்னாலோ அவன நேர ஆச்சாரம் கிடையாது. இதிகாசங்களோ புராணங்களோ சொன்னா அவள் நேர ஆச்சாரம் கிடையாது. ரகசிய திரயத்தை யார் உபதேசிக்கிறார்களோ அவர்கள் தான் நேரே ஆச்சாரியர். இப்ப இனிமே கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து கேளுங்க. இப்ப நேரே ஆச்சாரன்னு சொன்ன போனோம். நேரே ஆச்சாரன்னா புரியத்துக்காசனே, ஒரு சுவாமிகிட்ட போனேன், சமாஷனம் ஆயிடுத்து. சமாஷனம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் உடனே எனக்கு உபதேசம் பண்ணார், ரகசிய திரயத்தை உபதேசம் பண்ணார். அது சாமான்யமா 7 வயசுல இருந்து 8 வயசுக்கு சமாஷனம் பண்ணிக்கலாம்னு சொல்றா. 8 வயசு சமாசனம் ஆயிடுத்தன்னா அந்த 8 வயசு இந்த ரகசிய திரயத்தை உபதேசம் பண்ணா இந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்க போறது? என்ன புரிஞ்சுக்கும்? ஆனா 8 வயசுல சமாசனம் பண்ணிக்கிறான்ற. இதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. சமாசனம் பண்ணின உடனே சரணாகதி ஆயிடுத்துன்னு ஒரு சாராருடைய கருத்து. சமாசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பரநியாசம் பண்ணணும், பரநியாசம் பண்ணினாத்தான் சரணாகதி ஆயிடுத்துன்னு ஒரு சாராருடைய கருத்து. இப்ப அந்த விசாரத்துக்கு அடையும் போகல. ஆனா என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த 2 விசாரம் என்றதுன்னு சொல்லிடுறேன். பரநியாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இது வடகில வச்சுருக்கா. பரத்தை ஞஸ்தம்ன்றது பரநியாசம். அப்படின்னா என்னுடைய பாரத்தை பகவானத்தை விட்டு, பரத்தை பகவானை விட்டு விடுது, அதுதான் சரணாகதி. அந்த பரநியாசம் பண்றது என்பது வேறு, அதே சமாசனம் என்பது வேறுன்றது அவருடைய கொள்கை. இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். சமாசனம் ஆன உடனே சரணாகதி, அதான் பரநியாசம், ரெண்டுமே ஒண்ணு இருக்க. இப்ப சரணாகதி பண்றோமோனும், சரணாகதி 8 வயசு ஆயிடுத்து. ஆயினொன்னு இந்த பிள்ளைக்கு ஞானம் வரணுமே சுவாமி. 8 வயசு தான் ஆயிருக்கு. 8 வயசு ஆகும்போது அதுவும் சரணாகதி என்னதுமா சொல்றோம்? புத்தி விசேஷம் வேற சொல்றோம். புத்தியால் தான் சரணாகதி. துவமேவ உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. புத்தி விசேஷம், பிரார்த்தனா மதி, மதி சரணாகதி. அப்ப மதி என்ன? புத்தி. புத்தி சரணாகதி சொல்லிருக்கா இல்லையா? புத்தி சரணாகதின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப புத்தி இந்த 8 வயசு குழந்தைக்கு என்னமா சுவாமி இருக்கும்? சரி, இது அதனால்தான் சுவாமி சில சாரார் சரணாகதி பின்னாடி வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அவளும் சமாசனம் பண்ற அன்னைக்கே பரநியாசம் பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு, அதே தன்மையும் உண்டு. இப்ப அப்படி இருக்க செய்து, ஆக 8 வயசுல சமாசனம் பண்ணும்போது எந்த ஞானம் இந்த பிள்ளைக்கு வரும்? ரகசிய திரயத்தை சொன்ன நல்லா உபதேசம் பண்ண சுவாமி, அப்படி என்ன வரும்னா என்ன வரும்? வரப்போறது இல்லையே. அதுலயும் அநேகமா 100 பேருக்கு ஆச்சாரியன் சமாசனம் பண்றான்னு வச்சுக்கோ. ஐயா உட்கார வச்சுட்டா, திருமாளிகளை உட்கார வச்சு சமாசம்னா கிட்டக்க ரகசிய திரயத்தை உபதேசம் பண்ற. என்னவா சொல்ல முடியும் 100 பேருக்கு? மந்திரத்தை சொல்லாமே தவிர மேற்கொண்ட அவருடைய அர்த்தத்தை பூர்ணமா சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. இந்த பிள்ளையான்னு உடனே ரகசியத்தினை ஏற்பட போகிறதா? அந்த ஞானம் வரப்போறதா? ஒண்ணும் வரப்போறது இல்லையே. இதனால ஒருத்தர் என்ன பண்ணார், இப்ப பாருங்க, நேரே ஆச்சாரத்துக்கு அப்ப நம்ம அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால என்ன பண்ணார், இவரு இன்னொரு வித்வானை பிடிச்சுட்டார். 8 வயசுல ஆயிடுத்து இவருக்கு சமாசனம். இன்னொரு வித்வானை பிடிச்சிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசுல ஆனந்தப்ப இன்னொரு வித்வானை பிடிச்சிருந்தார். அவர்கிட்ட காலசம் கேட்கிறார். நன்னா காலசம் கேட்டார், ரகசியத்திரையும் பூர்ணமா கேட்டார். இதெல்லாம் நான் தெரிஞ்சிருந்தார். தெரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம், சுவாமி எங்க ஆச்சாரன்ட்ட நான் சமாசனம் பண்ணிட்டேன், ஆனா அவர்கிட்ட எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஆனா இப்ப காலக்ஷேப அதிகாரி தரணும், அவர்கிட்ட தான் எல்லாமே தெரிஞ்சுட்டேன். நான் இப்ப அவரை ஆச்சாரனே கொள்ளலாமா? இந்த கேள்வி அடிக்கடி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கா. காலக்ஷேபம் பண்றவால ஆச்சாரனை எடுத்துக்கொள்ளலாமா
ஏன்னா எங்க ஆச்சாரன்ட்ட எதுவுமே தெரிஞ்சுக்கல சுவாமி. அவர்கிட்ட தோலை காமிச்சே 2 சமாசனம் பண்ணா, தாபகா புண்டகா ததா நாமகா மந்த்ரோ யாகஸ்ய பஞ்சமகான்னு அவர் சமாசனம் பண்ணிட்டாரே தவிர, அதுக்கப்புறம் அவரை நானும் கிட்டக்க போய் பார்க்கவே இல்லை. அவர் வரணும்னு அப்படி எதிர்பார்க்கல. நானா போய் பார்த்துருக்கணும், பார்க்கல. நான் வேற தேசத்துக்கு போயிட்டேன். உத்தியோக விஷயமா வேற தேசத்துக்கு போயாச்சு. இனிமே அவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுத்து. இப்ப அவருடைய உபதேசம் கிடையாது. நான் போன இடத்துல ஒரு வித்வான் இருந்தார். அந்த வித்வான ஆச்சாரனை ஏத்துன்னு அவர்கிட்ட ரகசியத்திரை காலட்சேபம் எல்லாம் பண்ணினேன், எல்லாம் தெரிஞ்சுட்டேன். இப்ப அவர் ஆச்சாரனை எடுத்துக்கலாமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு ஒண்ணு. சுவாமி, எங்க ஆச்சாரத்தை சமாஷணம் பண்ணிட்டதை விட இது விஷயமே தெரிஞ்சுக்கலையே சுவாமி. விஷயம் தெரிஞ்சு இந்த ஆச்சாரன்ட்டு தானே. அவரை ஆச்சாரம் தெரிஞ்சுக்கலாமான்னா அதோட ஆச்சாரம் ஆக மாட்டான்னா சம்பிரதாயம் சொல்றது. ஆச்சாரியனே காலட்சேபம் பண்ணா அப்ப அந்த அதிகாரியே ஆச்சாரன் ஆகலாம். ஆனா ஆச்சாரியனை தாண்டி ஒரு காலட்சேப அதிகாரி அவர் ஏதோ உபதேசம் பண்ணியிருக்கார், ரகசியத்தின உபதேசம், அவர் ஆச்சாரன் ஆவார்னா கிடையாதுன்றார். அது அதான் நேரே ஆச்சாரியன், அது நேரே ஆச்சாரன், அது கிடையாதுன்றார். ஏன்னா ரகசியத்திரயம் இந்த காலட்சேபம்னா அவர் தான் சொல்லலையே சுவாமி. எனக்கு இந்த சுவாமி தானே சொல்லி கொடுத்தார், இந்த காலட்சேப அதிகாரி தானே சொல்லி கொடுத்தார். அவர் ஆச்சாரன்னு சொல்லாமான்னா எத்தனை புராணம் கேட்டாலும் எத்தனை கேட்டாலும் அவர்கள் ஆச்சாரியர்கள் ஆக மாட்டார்கள். வேணா ஒண்ணு சொன்னா குருக்கள் ஆகலாம், குருக்களா ஆகலாமே தவிர நேரே ஆச்சாரி என்பது ஒரு வினாடி பொழுது. சுவாமி, எங்க ஆச்சாரன் ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருப்பேன், அதுக்கு மேல இல்லைன்னா அவர் பார்த்து அவர் தானே சமாஷனம் பண்றார். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஆச்சாரியன். இது நல்லா ஞாபகம். சம்பிரதாயம் தான் ரொம்ப முக்கியமானது. கடைசி இல்லையே சுவாமி, எனக்கு 8 வயசு, 8 வயசுல நான் வந்து பண்ணிட்டேன். பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதற்கு மேல எனக்கு 9 வயசு ஆச்சு. எங்க ஆச்சாரியன் திருநாட்டை அலங்கரித்து விட்டார். எனக்கு சமாசனம் ஆயிடுத்து என்கிற ஞாபகம் கூட எனக்கு அவ்வளவு தெரியல சுவாமி. சிறு வயசானோ எனக்கு அவ்வளவு தூரம் ஞாபகம் இல்லை. இப்ப நான் உடனே இன்னொரு சமாசனம் பண்ணிக்கலாமா, இல்ல வேற ஆச்சாரண காலட்சேப அதிகாரி இருக்காளே அவர ஆச்சாரம் தேர்ந்தெடுக்கலாமா? ரெண்டுமே முடியாது, ரெண்டுமே முடியாது. அப்ப அவரை போட்டோவை பார்த்திருக்கேன் தவிர அவர் நேரடியா பார்த்தேன். அவர்கிட்ட தான் சமாச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை சுவாமி அப்படின்னு சொல்றவா இருக்கலாம். அவர் தான் ஆச்சாரியன், அவர் தான் ஆச்சாரியன். அது மாற்றம். ஒரு வினாடி பொழுது அவரை பார்த்திருந்தா கூட அவர் கடைசி மூச்சு அவர் தான் ஆச்சாரியன். இது மாற்றத்துக்கு வழியே கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். மாற்ற வழி மேலும் இரண்டாவது, பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டாலாவது 2 புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு இல்ல அவர்கிட்ட அவதார க்ஷமம் கேட்டுண்டு மன்னிப்பு கேட்டுண்டு அந்த அபச்சாரத்துக்கு உண்டான பிராயச்சித்தத்தை எடுத்தாடலாம். அதே ஆச்சாரன்ட்டு அபச்சாரப்பட்டான்னா அவர் சமிப்பதே கிடையாது. நட்சமாமி வசுந்தரே, அவர் சமிப்பதே கிடையாது. ஏன்னா பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டோம்னா அவர் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. அவர் பெத்தவர், பெத்த பாவிக்கு விட போமோன்னு அவர் என்ன பண்ணுவாரு, எத்தனை குற்றம் பண்ணியிருந்தான், என்ன பண்றது, இவன் நம்ம குழந்தை ஆயிட்டான், பண்ணிடலாம் அப்படி சொல்லி பண்ணிடு. அதே தன்னுடைய ஆழ்வார்களிடத்திலேயோ ஆச்சாரத்திலேயோ அபச்சாரப்பட்டான்னா இதே விஷயமா கொண்டு போய் நீ சமிக்கிறியான்னு கேட்டா சமிக்கிறது கிடையாது, சமிப்பது கிடையாது. ஏன்னா எத்தனை குற்றம் பண்ணியிருந்தாலும் பகவான்கிட்ட பண்ணியிருந்தா அது சமிக்கிறார், மன்னிக்கிறார். பாகவதாட்டையோ ஆச்சாரத்தை பண்ணினா அது பண்றது கிடையாது. அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நாம் நேரே ஆச்சாரியன் என்று அந்த ஆச்சாரனை உல்லங்கனம் பண்ணிட்டு யாரோன்னு வேறுண்டே சொல்லிட்டு இருக்கேன். காலட்சேபாதிகாரம் உத்தேசர் தான், அவரையும் ஆச்சாரியன்னு சொல்லலாம். ஆனா எந்த விதத்துல உபகாரக ஆச்சாரியன் வேணா சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலேயே உபகாரக ஆச்சாரியன் யாருன்னா சமாஷனம் பண்ணவர் தான் உபகாரக ஆச்சாரியன். உத்தாலக ஆச்சாரியர் சுவாமி ராமானுஜர். உபகாரம் பண்ணவர் யாரு, எனக்கு ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து உபகாரத்தை பண்ணவர் தான் நம்ம ஆச்சாரியன், அவர் தான் நேரே ஆச்சாரியன். ஆனா அந்த நேரே ஆச்சாரியன் விட்டுட்டு சில பேர் இதெல்லாம் பண்ணுவார். பெரிய வித்வானா இருப்பார், காலட்சேப அதிகாரி, பெரிய அதிகாரியா இருப்பார். ஆனா அவர் 74 சிம்மாசனவாதிகளை இல்லாம இருந்திருப்பார். ஒன்றும் தவறு கிடையாது. அதான் நிறைய சுவாமிகள் இருக்கா, அவர் திருவிடி விழுந்து சேவைக்கலாம் எல்லாமே பண்ணலாம். ஆனா ஆச்சாரியனை உல்லங்கனம் பண்ணிட்டு அவரை தொடரணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா. ஏன்னா
இல்லையா சுவாமி, எனக்கு ஞானமே அவரால் தானே வந்தது. இந்த கேள்வி வரும். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு என்கிட்ட. அவளுக்கு அங்கங்க சமாதானம் சொல்லியிருக்கேன். சில பேர் புரிஞ்சுட்டா, சில பேர் புரிஞ்சுக்கல. ஏன் சொல்றேன்னா, எனக்கு என்னுடைய ஆச்சாரத்தை சமாஷனம் பண்ணிட்டே சுவாமி, அவர் மூலமா எனக்கு ஞானம் வரலையே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. முதல்ல எனக்கு அப்ப வயசே 8, எந்த ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு 25, 30ன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டு யாரால புரிஞ்சுட்டேன்? இந்த காலக்ஷேப அதிகாரியால புரிஞ்சுட்டேன். புரிஞ்சிட்டபடியாலே இப்ப அவர் எனக்கு பிரதானமா படலையே சுவாமி, அவர்கிட்ட சமாஷனம் பண்ணிட்டேன் தவிர ஞானத்தை பெறலையே. நான் சமாஷனம் பண்ணிட்டா மாத்திரம் போருமா? ஞானம் பெற வேண்டாமா? ஏன்னா ஞானான் மோட்சகம் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சம்பந்தத்தாலே மோட்சம் சாஸ்திரம் சொல்லியிருக்கா? இல்லை. அப்ப சம்பந்தம் இருக்கு, ஆனா ஞானம் இல்லை. அட்லீஸ்ட் சம்பந்தம் இருக்குன்ற ஞானமாவது இருக்கணுமோனு. அந்த ஞானம் கூட அந்த சம்பந்தத்தால நான் பெறலை. கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. ஏன்னா இது இன்னைக்கே முடிச்சுடுறேன் ஓரளவுக்கு. அந்த சம்பந்தத்தால ஞானம் பெறலையே. அப்ப நான் ஞானம் பெற்றது காலக்ஷேப அதிகாரியால. எப்ப காலக்ஷேப அதிகாரியால நான் ஞானம் பெற்றேனோ அவர் தான் ஆச்சாரியர். சம்பந்தத்தால் ஞானம் பெறல. அதனால இவருக்கு அவர் தள்ளல. அதற்காக அந்த நேரே ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடிய எனக்கு சமாசனம் பண்ண ஆச்சாரியனை நான் விலக்கி வைக்கல, அவரையும் சேர்த்துக்கிறேன். ஆனா பிராதான்யம் இந்த காலக்ஷேப அதிகாரி கொடுக்கிறேன்னா கிடையவே கிடையாதுன்ட்டார். அவர் தான் பிராதான்யம். ஏன் சொல்றேன்னா, நமக்கு ஞானான் மோட்சகான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். வாஸ்தவம் தான். என்ன ஞானம்? சம்பந்த ஞானம். அப்ப சம்பந்த ஞானம் உனக்கு ஏற்பட்டிருக்கு, அதனால மோட்சம்னா கிடையாது. உனக்கு ஞானம் ஏற்படணுன்ற அவசியம் இல்லை. அப்ப காலக்ஷேபம் கேட்க வேண்டாமா? காலக்ஷேபம் தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? சமாசனம் பண்ணிண்டா போருமா உடனே மோட்சமா? அப்படி சொல்லல. சம்பந்தம் இருக்கணும். எனக்கு ஞானம் இருக்கு, சம்பந்தம் இல்லை, மோட்சம் கிடையாது. ஞானம் இல்லை, சம்பந்தம் உண்டு, மோட்சம் உண்டு. இது நல்லா, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இத்தாலிய சொன்ன உடனே என்ன பண்ணுவான்னா, அப்ப நான் சமாசனம் பண்ணின்றேன், எந்த காலக்ஷேபம் வேண்டாம், எந்த கோயிலும் வேண்டாம், என்னுடைய விருப்பப்படி நான் இருக்கேன், எத்தையோ பண்ணிட்டு இருக்கேன். பகவத் விஷயமும் பாகவத விஷயமோ ஆச்சார விஷயமோ இல்லை, எத்தையோ பண்ணி எப்படியோ இருக்கேன். அதான் எனக்கு மோட்சமானா. இன்னைக்கு தானே நான் சொன்னேன் சம்பந்த ஞானத்தாலே மோட்சம், ஞானத்தாலே மோட்சம் இல்லைன்னு சொன்னேன். அப்படி இருக்கிட்டு இருக்கேன்னா கிடையாது. அப்ப மோட்சம் கிடையாது. ஏன்னா சமாசனம் பண்றச்சியே அங்க ஆச்சாரம் என்னத்தை சொல்லிக்கிறார், நீ இருக்கிற வேண்டியபடி நிலப்படி இருந்தா தான் அவனுக்கு மோட்சம் சொல்லி இருக்கு. அது வேற அங்க இருக்கு. அதனால்தான் மற்றொரு காலக்ஷேப அதிகாரிகிட்ட இருக்க வேண்டிய நிலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு அதன் பிரகாரம் இருக்கும். ஆனா அதன் பிரகாரம் இருக்கும்படியான மோட்சம் இல்லை, சம்பந்தத்தால மோட்சம். சரி சுவாமி, அதன் பிரகாரம் இல்லை, அந்த இருக்கிறபடியான மோட்சம் இல்லைன்னு சொல்லிடணும். அப்ப எனக்கு மோட்சம் கிடையாதுன்னா கிடையாது. புரியறதுக்கா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கான் புள்ள, இவனுடைய படிப்புக்கு தகுந்தவர் தான் அங்க மார்க் போட போறா. நல்லா எழுதினான்னா 100க்கு 100 போட போறா, சுமாரா எழுதினா 150 போட போறா, ஒண்ணுமே இல்லைன்னா 10 மார்க் போடுவா, ஃபெயில் தான் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? உடனே அந்த பள்ளிக்கூடத்துல யூனிஃபார்ம் வச்சிருந்தா, யூனிஃபார்ம் போட்டுன்னு போடல, உடனே உள்ள விட மாட்டேன்ட்டா. ஏன் உள்ள விட மாட்டேன்னு கேட்டோம். அதெல்லாம் கிடையாது, யூனிஃபார்ம் நீங்க போட்டு வந்ததான் உள்ள விடுவோம்னா. பரீட்சை எழுதியான சுவாமி நான் பாஸ் பண்ணணும் உள்ள விடுவேன், யூனிஃபார்ம் இல்லையே அப்படின்னா. நான் உடனே கேட்டேன், யூனிஃபார்ம் பரீட்சை எழுத போறதா நான் எழுத போறேனா? நீதான் எழுத போற. அப்ப யூனிஃபார்ம் எதுக்கு? யூனிஃபார்ம் எதுக்கு? தேவையில்லையேன்னு. இருந்தா தான் உள்ள விடுவேன். அப்ப யூனிஃபார்ம் என்பது என்னதுன்னா அது ஒரு வரமுறை. அதே போல இந்த இடத்துல இந்த ஆச்சாரிய சம்பந்தம் என்பது ராமானுஜ சம்பந்தத்தை பெற்றுக் கொடுக்கிறது. அந்த சம்பந்தத்தினால மோட்சம். ஆனா அந்த சம்பந்தம் பெற்ற உடனே நான் என்ன வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்ன்ற அர்த்தம் இல்லை. நான் நன்னா படிச்சுட்டேன்,
ஆனா படிச்சதுக்கு தவிர என்கிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா எனக்கு பாஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே போல நான் நன்னா வாசிச்சிருக்கேன், நான் ராமானுஜ சபத்தை பெற்றுட்டேன் அப்படின்றதுக்காக பெற்றுண்டதுக்கு அந்த ஞானம் சம்பாதிக்கணுமோ? தன் ஆச்சாரியனிடத்திலே அந்த ஞானத்தை சம்பாதித்தான்னா ஒரு குறையும் கிடையாது. ஆனா என்னமோ ஆச்சாரத்துல இருக்க மாட்ட முடியாம இவரும் விஜயசத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்து, வேற ஊருக்கு போயிட்டாரு. ஆனா ஆச்சாரனுடைய சம்பந்தம் இல்லை, ஆனா சமாசனம் ஆயிடுத்து. ஆனா அங்க இருக்க ஒரு காலட்சேப அதிகாரியோட சம்பந்தம் ஏற்பட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டார். தெரிஞ்சிட்டா கூட அப்ப கூட இந்த ஆச்சாரம் தனியை சொல்லித்தான் தீர்த்தம் வாங்கிட்டு, ஏன்னா இது ராமானுஜர் பிரதிநிதி இந்த ஆச்சாரனை தவிர காலட்சேப அதிகாரி ராமானுஜர் பிரதிநிதி கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். காலட்சேப அதிகாரி ராமானுஜர் பிரதிநிதி கிடையாது. யாரு 74 சிம்மாசனாதிபதியோ அவாதான் ராமானுஜருக்கு பிரதிநிதி. அவ வம்ச பாரம்பரியல யார் வந்திருக்காளோ அவ அப்படின்னா நமக்குன்னு ஒவ்வொரு வம்சம் இருக்கணும். இந்த அவ குடும்பத்துக்கு ஒவ்வொரு ஆச்சாரியன் இருப்பா. அந்த ஆச்சாரன் தான் சமாசனம் பண்ணிக்கிறார். அதனாலதான் அவளுக்கு மோட்சமே தவிர ஓ நான் ஏதோ காலட்சேப அதிகாரிட்ட கேட்டேன் அதனால மோட்சம்னா கிடையாது. அப்ப அந்த காலட்சேபத்தில் கேட்க வேண்டாமா? கேட்கணும். கேட்டதுனால என்ன தெரியுது? ஓ இந்த சமாசனம் பண்ணினா ஆச்சாரினால்தான் எனக்கு மோட்சம் கிட்டிட்டு என்கிற விஷயமே இந்த காலட்சேப அதிகாரி மூலமா தான் தெரியறது. புரியுதா? ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம சம்பிரதாயத்துல. அதனால நேரே ஆச்சாரியன் என்கிறது பெரிய திருமந்திரத்தை உபதேசம் சொன்ன. அப்ப சாமானியமா சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் குழப்பமே விட்டார் சுவாமி ராமானுஜர். சாஸ்திரம் வேறுதான், சம்பிரதாயம் வேறுதான். நல்லா பாத்துங்க. ஏன்னா சாஸ்திரம்ன்றது ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம். சம்பிரதாயம் என்றதுன கதத்ரியம். ஒண்ணுமே ரெண்டுமே ஒரே பண்ணிருக்காங்க. ஸ்ரீபாஷ்யம் வேதார்த்த சங்கிரகம்னா சாஸ்திரம், சம்பிரதாயம் இது கதத்ரியம். இதுல ஒண்ணுக்கொண்ணு குழப்பவே மாட்டார். உபாசனம் பக்தி இதெல்லாம் சரியா போகும் ஸ்ரீபாஷ்யத்துல. உபாசன மார்க்கம், இவரை உபாசி இவரை உபாசி இவர் உபாசி. அங்க சரணாகதி மார்க்கமே இருக்கா ஸ்ரீபாஷ்யத்துல. ஸ்ரீபாஷ்யத்துல சரணாகதி இருக்குமான இருக்கவே இருக்காது. உபாசனம் தான் இருக்கும். பக்தி மார்க்கம் தான் பூர்ணமா இருக்கும். ஆனா அது மாறுமானா மாறுமே முடியாது. அதே சரணாகதி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஒரே அழுக ஒரே அழுக. எப்ப என்ன கொடுக்குற எப்ப கொடுக்குற எப்ப கொடுக்குற இப்படிதான். அப்ப சாஸ்திரம் என்பது வேதத்தில் ஓதப்பட்டதோ அது சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன சொல்லணும்? பிரதானமா சரீரத்தை பார்த்து சாஸ்திரம் சொல்லும். பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர இந்த தர்மங்கள் என்னன்னோ இதெல்லாம் சாஸ்திரத்தை பத்தினது. ஆனா சம்பிரதாயம் என்ன சொல்லணும்னா அடியார்க்கடியான் உற்றதும் உன் அடியார்க்கடிமை இதெல்லாம் சம்பிரதாயத்தை இருக்கும். அப்ப வேதத்துல இருக்காதா சுவாமி? சாஸ்திரத்துல வேதத்துல இதெல்லாம் அப்படியே பெருசா இருக்காதா? வேதத்துல அடியார்க்கு அடியான் இருக்காதுன்னா இருக்கும், எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும். வேதம் எப்பவுமே பகவான் பகவான் அது பகவான் கூட சொல்லாது, பிரம்மம் பரபிரம்மம் பிரம்மம் 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 என்றுதான் சொல்லுமே தவிர திரும்ப 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 பகவான் பிரம்மம் இதுதான் சொல்லுமே தவிர அடியார்க்கடியான் என்கிற ஒரு சப்தத்தை எங்கேயோ ஒரு மூலையில வச்சுட்டு இருக்கோம். நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பொறுன்னு ஆயிடும், பெருமையிடும் அது. ஆனா அது எப்படி ஒரு கோடிட்டு காட்டும், நேரடியா சொல்லாது, கோடிட்டு காட்டும். ஆனா சாஸ்திரம் திரும்ப பகவான் பகவான் சொல்லுவோம்னா அப்ப பெரியவன் என்று சொல்லக்கூடியதெல்லாம் சாஸ்திரம், எளியவன் என்று சொல்லக்கூடியதெல்லாம் சம்பிரதாயம். ரொம்ப சிம்பிள். பெரியவன் பெரியவன் சொல்லும் சாஸ்திரம், மிக எளியவன் பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறலுகன்னு அந்த எளியவன் எளியவன் சொல்லக்கூடிய சம்பிரதாயம். அப்ப ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகன்னு வளர்த்தது எதுன்னா சம்பிரதாயம் தான், சாஸ்திரம் கிடையாது. அப்ப சாஸ்திரம் ஆச்சாரிய அபிமானம் உத்தாரம் சொல்லாதன்னா சொல்லும், எங்க ஒரு மூலையில சொல்லும், எங்க ஒரு மூலையில சொல்லும். ஆனா சாஸ்திரத்துக்கு பிரதானம் எதுன்னா பகவான் தான். பிரம்மம் 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 அப்படின்னா. ஆனா சம்பிரதாயம் இன்னொன்னு பாருங்க, சம்பிரதாயம் சாஸ்திரத்துக்கு விரோதமா போகவே போகாது. சாஸ்திரம் என்பது அடித்தளம், கடகால் அடித்தளம். சம்பிரதாயம் என்பது அதன் மேலே கட்டப்பட்ட கட்டடம். அப்ப கடகால் சரியில்லைன்னா கட்டடம் கெடு விழுந்துரும். அப்ப கடகால் எது?
சாஸ்திரம். அதன் மேலே கட்டப்பட்ட கட்டணம் எது? சம்பிரதாயம். நமக்கு சாஸ்திரங்கள்ல தெரியாது, சம்பிரதாயங்கள்ல தெரியும். அப்ப சம்பிரதாயம் தெரியுதே சுவாமி, சாஸ்திரமே வேண்டாம். சில பேர்லாம் கர்மாவே வேண்டாம் சுவாமி எந்துக்குன்னாரு. அப்ப சம்பிரதாயமே போயிடும். அடித்தளம் இருந்தா தான் மேல் மாடி நிற்கும். அடித்தளம் இல்லைன்னா மேல். அடித்தளம் எது? சாஸ்திரம். அதான் சாஸ்திரமும் சம்பிரதாயம் ரெண்டு கண்ணாக வைத்துக் கொண்டால் நம்முடைய சம்பிரதாயத்துல. அப்ப அப்ப இந்த சாஸ்திரம் சொல்லுது இதை உன்னித்த பண்ணினாதான் மோட்சம். சரி சுவாமி, சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லாத, நன்னா சொல்லும். அதனால்தான் சாஸ்திரத்தை பிரதானமா வைத்துக் கொண்டுதான் சுவாமி ராமானுஜர் இதெல்லாம் எழுதியிருக்கார். அதனால சம்பிரதாயத்தை விடல, ரெண்டுத்தையும் குழப்பவே மாட்டார். ரெண்டுமே தேவை. இந்த ரெண்டு விஷயத்துல எங்க தெரிவிக்கிறதுன்னா அதைத்தான் நேரே ஆச்சாரியன்கிறது பெரிய திருமந்திர உபதேசம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இங்க என்ன சொன்னார்? நேரே சப்தத்துக்கு அப்பம் பார்த்துக்கிறோம். ஆரே அறிபவன் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தமென்று தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட நேரே அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின். நான் முன்னாடி சேர்ந்த அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்ன. அப்ப அல்லலுக்கு நேரே வந்துச்சு இல்லையா? அந்த நேரே ஆச்சாரியனுக்கு தான் இப்ப பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்கு மேலே இங்க ஆச்சரியமான சில 3 விஷயங்கள் தெரிவிக்கிறார். என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு சாயங்காலம் திருப்பல்லாண்டு ஆச்சரியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த மாதிரி மங்களாசாசனம் பண்ணவா யாரா இருக்கான்னு தெரிவிக்க பாரார். என்னன்னு அவசியம் வரும்படி பிரார்த்திக்கணும். இப்ப ஏதாவது சந்தேகம் வந்தா கேட்கும்படி பிரார்த்திக்கணும். ஆழ்வாரும் பெருமானார்ஜியை திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பாகவதார்கள் திருவடிகளே சரணம். சமாச்சார ஆச்சாரியனை பத்தி நல்ல அதுவா விளக்கமா ரொம்ப சந்தோஷம். ஹலோ, சொல்லுங்க சாமி நமஸ்காரம். நமஸ்காரம், சொல்லுங்க. இப்போ பஞ்சசமஸ்காரம் திருவடி சம்பந்தம் வாங்கிட்டாலே மூச்சு அப்படின்னு சொல்றாங்களே 100. அப்ப அது அந்த நியமத்தில் இல்லைன்னா அதுவும் இல்லை இல்லைங்களா? நம்ம பஞ்சசமஸ்காரம் பண்ணி தொடர்ந்து நியமத்தில் இல்லைன்னா அந்த மோட்ச பிராப்தி நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? கிடையாது, நிச்சயமா கிடையாது. அந்த நியமனம் பிரகாரம் இருக்கணும். நியமனம் பிரகாரம் இருக்கணும். சரிங்க சார், அதான் கேட்க. இருக்க முடியாதவங்களுக்கு அந்த மோட்ச பிராப்திங்கிறது இருக்க முடியாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்னமோ ரொம்ப கஷ்டம் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான் அது. நாம நித்தியம் எப்படி இருக்கணுமோ அதன் பிரகாரம் இருக்கிறதான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அது எதுவோ நம்முடைய மாற்றி சொல்லல சாஸ்திரம் சம்பிரதாயம். அதனால அது முடியாதெல்லாம் கிடையவே கிடையாது. காத்தால எழுந்துக்கணும், தீர்த்த மாட்டணும், பெருமாள் திருவாரூர் முடியாத. பெருமாளுக்கு நைவேத்தியம் தினசரி அவசியமா பண்ணணும் இல்லைங்களா? உங்களால முடிஞ்சது. எதுவும் முடியல, ஒரு பழத்தை பண்ணுங்க. ஏன்னா நாம பழத்தை பண்ணுங்க. வீட்டுல ஆள் இல்ல சமையல் செய்யறதுக்கு, நம்மளே வெளியே வாங்கி சாப்பிட்ட வெளி சூழ்நிலை இருந்தா பெருமாளுக்கு நம்ம சொல்லிருக்க பழத்தை பெருமாள் கண்டர்ல பண்ணணும்ன்ற முடியலன்னா பழம் கிடைக்கிறது. ஆனா அது கிடைக்கும், பழம் கிடைக்கும். அது ஆனா அது பண்ணும் போது இவ்வளவு துர்தசைகளை நான் இருந்துருக்கேன், என்னால பண்ண முடியல, வெட்கப்பட்டு பண்ணணும், வேதனைப்பட்டு பண்ணணும். இந்த அபிப்பிராயம் மிதமா இருக்கணும். என்னால இதுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? இதுதான் என்னால முடிஞ்சதுன்னு சொல்லி அதை சமர்ப்பிக்கணும் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, என்னால இதுக்கு மேல பண்ணணுமே பண்ண ஆட்சி இருக்கு, என்னால முடியலையே அது சூழ்நிலை முடியல. சரி சரி, சூழ்நிலை முடியலைன்னு சொல்லலாம், வருத்தப்பட்டு இல்லைங்களா? இல்ல, நான் சொல்றதுக்கு நீங்க வேற மாதிரி பேசுங்க. சந்தோஷம். அடியன் சாமி, கொடுத்த வஸ்து பூரா எம்பெருமான் கொடுத்ததே, அவன் கொடுத்ததே அவனுக்கு கொடுக்க முடியுங்கிற சூழ்நிலையை சொல்ற அளவுக்கு எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கோம். கொடுத்தது பூரா ரட்சிக்கிறது பூரா எம்பெருமான் தான். நிச்சயமா
கொடுக்கலைங்கிற ஒரு வருத்தத்தை தவிர நம்மளால என்ன பண்ண முடியுங்கிற ஒரு நினைவே நம்மள ஒரு கரையேற்றக்கூடிய இதுக்கு கொண்டு போகும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயம். இந்த சரீரத்துல இருந்து இந்த ஆத்மால இருந்து எல்லாம் அவன் கொடுத்த படைச்ச பொருள் பூரா அவனோட வஸ்து. ஆமா, என்னதான் வச்சுக்கிட்டே நம்ம நல்ல சரீரத்தை போக்கியமா வாழ்ந்துகிட்டு அவனுக்கு முடியலேங்கிற ஒரு எண்ணத்திலே வாழ்றோம் சாமி. நிச்சயமா. அடியன் ரொம்ப இத கேட்கலாம் கஷ்டமா இருக்கு சாமி. ஒருத்தர் ஒவ்வொன்னு கேட்கல அடியனுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. சம்பிரதாயம் ரொம்ப ஒன்னால இருந்த ஒரு தீர்த்தமா பலமா துயமா ஏதோ கொடுங்குறான் அவன். அப்படி நமக்கு கிருபா பண்றான் பகவான். அது என்னடானா ஒவ்வொரு மாதிரி கேட்கறது ஒரு கஷ்டமாவே இருக்கு சாமி. அடியன் சாமி மன்னிச்சுக்கோங்க சாமி. அடியன் எம்பெருமான் வஸ்துவே அவ்வளவுமே. சுவாமி எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்குது சுவாமி. எப்படின்னா இப்ப பெரியாழ்வார் நிறைய பாசம் பாடியிருக்காரு. ஆண்டாள் அவங்க குழந்தையா வந்திருக்காங்க பூலோகத்துல. இப்ப அவங்க 7 வயசுலயே ஸ்ரீரங்கத்துக்கு போனாங்க நீங்க ஒரு தடவை சொல்லிருக்கீங்க சுவாமி. அப்ப அந்த டைம்ல அவங்க சமாசனம் பண்ணியிருந்தாங்களா ஆண்டாள் அம்மா? அவங்க நேரடியா பகவானுடைய சம்பந்தம் பெற்றுட்டாலேமா, நேரடியா பகவத் சம்பந்தமே பெற்றிருக்காளே. இப்ப ஆழ்வார்கள்லாம் யார்கிட்ட சமாசனம் பண்ணிண்டா? அவளே அவதாரம் தாயாருந்தேன். ஆழ்வார்கள்லாம் சம்பந்தமே பகவத் சம்பந்தம். பகவான் தான் அவளுக்கு ஆச்சாரியன். நமக்கெல்லாம் ஆச்சாரியன் வேறு, பகவான் வேறு. ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியன் பகவான் 2 பேருமே பகவான் தான். அதனால அவருக்கு சமாசயம்னா பகவான் டைரக்டா ஆழ்வார்கள் பண்ணிடுறார். ஆழ்வார்கள் விஷயத்துல இந்த கேள்வி, இந்த சந்தேகம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இப்ப நம்மளை கொண்டு போய் ஆழ்வார்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். நாம வேறு, நமக்கு ஆச்சாரியன் வேறு, பகவான் வேறு. ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியனே பகவான், பகவானே ஆச்சாரியன், ரெண்டும் ஒண்ணு. அடியேன் சுவாமி. ஏன்னா இப்ப எனக்கு நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு கோத்திரத்துல எங்க இதுல சமாசனம்னே தெரியாது யாருக்கும். இப்ப நான் அடியன் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன். இந்த ஒய்யாரம்ல கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்சு சுவாமிக்கு படைச்சு செய்யறேன் சுவாமி. ஏதோ என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி சுவாமி. சேவிச்சுக்கிறேன் சுவாமி. சுவாமி ஒரு சின்ன இப்ப சம்பந்தம் ஒண்ணு இருக்கு, சம்பந்த ஞானம் ஒண்ணு இருக்கு. சம்பந்த ஞானத்தாலதான் முக்தி மோட்சம். ஆமா, அதாவது சம்பந்தம்ன்றது எப்படியுமே இருக்கு. அதாவது பெருமாள்கிட்ட இல்ல, பெருமாள்கிட்ட எப்பயுமே அது நம்ம அந்த சாஸ்திர இதுபடி பிரம்மம் பரபிரம்மம் எங்கும் நிறைந்திருப்பவர். அவர்கிட்ட நம்ம பிரிக்க முடியாத ஒரு அபிருத சித்தியா அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பட் நம்ம ஆச்சாரியர்கிட்ட இந்த சமாசிரியம் மூலமா தான் நம்ம சம்பந்தத்தை பெற்றிருக்கோம். பட் பெற்றா மட்டும் போதாது, அந்த ஞானத்து சம்பந்தம் இருக்குன்ற அந்த ஞானம் எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு அந்த காலக்ஷேபம் நிச்சயம். அதாவது பகவத் சம்பந்தம் எப்போதும் உண்டு. ஆச்சாரிய சம்பந்தம் இப்போ இந்த ஜென்மாலதான் ஆச்சாரிய சம்பந்தம். எல்லா ஜென்மாலையும் பகவத் சம்பந்தம் உண்டு. இந்த ஜென்மாலதான் ஆச்சார சம்பந்தம். இப்ப இந்த ஆச்சார சம்பந்தம் பெற்றபடியாவது நமக்கு மோட்சம். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் உண்டுன்ற ஞானம் நமக்கு வரணும். அந்த ஞானம் வரணும்னாலே அது காலட்சேபம் கேட்கணும். காலட்சேபம் கேட்டபடியால் அவரையே ஆச்சாரம் எடுத்துக்கிறேன்னா அது முடியாது. அந்த 74ல வந்தவா யாரோ அவள்கிட்ட சமாசனம் பண்ணேனோ அவர் தான் நேரே ஆச்சாரியன். அப்ப இந்த காலட்சேப அதிகாரி தானே இன்னைக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்காருன்னா, ஞானத்தை கொடுத்தபடியால அவர் ஆச்சாரன் ஆக மாட்டார். சம்பந்தத்தை யார் கொடுத்தாரோ அவர் தான் ஆச்சாரன் ஆகிறார். புரியாத? நல்லா புரியுது சுவாமி. பட் ஆச்சாரியன்னு சொல்றதுல ஞானாச்சாரியன்னு சொல்றாலே, அப்போ காலக்ஷேப ஆச்சாரியர்களை அது அந்த ஆச்சாரன்ற வார்த்தை கரெக்டான இது கிடையாது. அது இதுக்கு காலக்ஷேப ஆச்சாரன் சொல்லிக்கலாமே தவிர, ஆனா அவர் நேரே ஆச்சாரியன் ஆக மாட்டார். நேரே ஆச்சாரியன் யார் பெரிய திருமந்திரத்தை உபதேசம் பண்றாலோ அவதான் நேரே ஆச்சாரியன். இல்ல உபதேசம்ன்றது இந்த இடத்துல அர்த்தமா, திருமந்திரத்தோட அர்த்தமே இல்ல, வெறும் உபதேசமே. இப்ப நேரே அந்த சமாஷனம் பண்ணக்கூட ஆச்சாரியன் எனக்கு அர்த்தத்தெல்லாம் சொல்றது இல்லையே. அவர் வெறும் திருமந்திரம் துவயம் ரகசியத்திரியம் உபதேசம் பண்ணிடுறாரு, அவ்வளவுதான் தவிர அவர் அர்த்தத்தை சொல்றது இல்லையே. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வேற காலட்சேப அதிகாரிட்ட அந்த அர்த்தத்தை கேட்கிறோம். அந்த சமாஷனம் அவர் பண்ணலன்னா வேற காலட்சேப அதிகாரிட்ட அந்த அர்த்தத்தை கேட்பதற்கான யோகத்தையே என்கிட்ட இல்லையே. எனக்கு அந்த குவாலிபிகேஷன் வர்றது
இவர் முதல்ல எனக்கு ஓதிடுறார் காதுல சமாஷணம் பண்ணிட்டு. அதனால்தான் இன்னொரு ஆச்சாரம் நான் காலட்சேப அதிகாரிட்ட நான் கேட்டு இருக்கேன். இல்லைன்னா இன்னொரு காலட்சேப அதிகாரிட்ட கேட்கிற யோகியதே எனக்கு கிடையாது. சமாஷணம் ஆகணும்னா அடியன் சுவாமி. அப்ப உத்தாரக ஆச்சாரியர் ராமானுஜர், உபகார ஆச்சாரியர் வந்து சமாஷ்ய ஆச்சாரியர், உபகாரக ஆச்சாரியர், காலட்சேப ஆச்சாரியர் வந்து உபகார ஆச்சாரியன்னு சொல்லிக்கலாமா? உபகாரகனுக்கு உபகாரகம் பண்ணக்கூடிய ஆச்சாரியன்னு சொல்லிக்கலாம். அப்பா அடியன் சுவாமி, அடியன் சுவாமி. உபகாரக ஆச்சாரன் நமக்கு சமாஷணம் பண்றவரு, அந்த உபகாரக ஆச்சாரனுக்கு உபகாரம் பண்றவர் அடியன் சுவாமி. அது வேணா காலட்சேபம். இந்த சாஸ்திரம் வந்து நம்ம அந்த டெய்லி இந்த தர்மங்கள், நித்தியானுஷ்டானங்கள் அதெல்லாம் சொல்றது. அது பிரதானமா நம்ம சம்பிரதாயத்துல மெயினா வந்து அந்த ராமானுஜ சம்பந்தம், ஆச்சாரிய அபிமானம் அது. ஆனா அது வந்து என்னைக்குமே அந்த டைட்டா இருந்துட்டே இருக்கணும். நம்ம அந்த சம்பந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்கு நம்ம அந்த அனுஷ்டானங்களை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த அனுஷ்டானத்தை சொல்றது சாஸ்திரம். அப்ப சாஸ்திரத்தையும் பிடிச்சுக்கணும், சம்பிரதாயத்துல இருக்கிற அந்த ஆச்சாரிய அபிமானத்தையும் பிடிச்சுக்கணும். அது பிரதானம். அதுக்கு சப்போர்ட்டிவா வந்து சாஸ்திரத்துல சொல்ற அனுஷ்டானங்கள், நித்திய அனுஷ்டானங்கள். நிச்சயம் நிச்சயம். சாஸ்திரத்தையும் விட முடியாது, சம்பிரதாயத்தையும் விட முடியாது. ஆனா ரெண்டுமே கஷ்டமே கிடையாது. நான் எல்லாரும் என்ன நினைக்கிறா, சமாவேசனம் பண்ணிட்டா இந்த மாதிரி இருக்கணுமாமே, கஷ்டமாமே. ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான் இது. எந்த கஷ்டமும் அன்னைக்கு எல்லாருமே காத்தால எழுந்து தீர்த்தமாடி யார் ஆத்துக்கு போனாலும் நீங்க ஒரு 8 மணி 9 மணி பண்ண எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு திமன் காப்போடு அவளுக்கு ஒரு சின்னங்கள் இருக்குல்ல, அந்த சின்னத்தோடு தான் இருப்பா. இன்னைக்கு நாம போய் எழுப்ப வேண்டியிருக்கு 10 மணிக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அது காரணம் என்னன்னா, வெளியூர் மோகம் பூர்த்தியா வந்துருத்தீங்க. அதனாலதான் இதே நீங்க ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாருங்க, யாராவது எழுந்துக்காம இருப்பாருன்னா அத்தனை பேரும் எழுந்துருவார். அத்தனை எங்கேயோ ஒரு மூலையில இருப்பாரே தவிர இது எல்லாம் இன்னைக்கு அது இல்லவே போயிடுத்து. இன்னைக்கு உத்தியோகமே நைட் ஷிஃப்ட் வந்துடுத்து, ராத்திரில தான் படிக்கணும்ன்ற ஒரு நிலை வந்துடுத்து, ராத்திரில தான் சில கேளிக்கைகள்லாம் வந்துடுத்து. எல்லாம் வந்தபடியால இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிடுது. ஆனா அது ராத்திரில சொன்னாலே அசுர சுபாவம் படைத்தவர்கள் என்ன, தமோ குணம் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ராத்திரிக்கு. அதனால அப்ப எதுவும் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு அதான் சொல்றேன். உபய வேதாந்தம்ன்றது அந்த சான்ஸ்கிரிட்டும் நம்ம திராவிட வேதம் அது மாதிரியா, இல்ல இப்ப வேதாந்தம் அந்த நம்ம சித்தாந்தம் அது மாதிரியா? இப்ப சொன்னீங்க சாஸ்திரம் சம்பிரதாயம், அதுதான் அந்த உபய வேதம், அது மாதிரியும் எடுத்துக்கலாம் சுவாமி. சாஸ்திர சம்பிரதாயம் என்பது உபய வேதாந்தம் கிடையாது. சம்பிரதாயம் என்பது உபய வேதாந்தம், சாஸ்திரம் என்பது உபய வேதாந்தம். ரெண்டும் சேர்ந்து உபய வேதாந்தம் சொல்லப்படாது. ஏன்னா அப்ப சாஸ்திரம் ஒரு வேதாந்தம், சம்பிரதாயம் ஒரு வேதாந்தம் அப்படி சொல்லப்படாது. சம்பிரதாயத்துக்குள்ளே உபய வேதாந்தம் உண்டு, சாஸ்திரத்துக்குள்ளே உபய வேதாந்தம் உண்டு. புரியுறதா? ஓஹோ, புரியுது சுவாமி. பட் எப்படி ரெண்டு எங்க சம்பிரதாயத்துல எங்க ரெண்டு உபய வேதாந்தம் வருது? சம்பிரதாயத்துல திராவிட வேதாந்தம் சமஸ்கிருத வேதம் ரெண்டும் உண்டு. சம்பிரதாயத்துல சமஸ்கிருதமும் உண்டு, திராவிடமும் உண்டு. ஓகே ஓகே ஓகே. அதே போல வேதத்துல திராவிடம் உண்டு, சமஸ்கிருதம் உண்டு. சமஸ்கிருதம் மட்டும்தான் சுவாமி இருக்கு, திராவிட வேதம் இருக்கு. இல்ல சாஸ்திரத்துல எங்க திராவிட வேதம்? திராவிட வேதம் இருக்கு. அஸ்தாமிருதம் சஜனான மோதனம் சர்வார்த்த தந்திரி ஷடகோப வாங்மயம் சகஸ்திரசாகோ உபனிஷத் சமாகமம் நமான்யகம் திராவிட வேத சாக்கரம். சொன்னது நாதமுனிகள், அடியேன்னு சொல்லல இந்த வார்த்தைய. புரியுறதா? இந்த தனியன் பண்ணதே நாதமுனிகள். 800 கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி இது தனியன் பண்ணியிருக்கார். நம்ம வந்து இப்ப சம்பிரதாயத்துல வந்து திராவிட வேதத்தை பேஸ் பண்ணி நம்ம சம்பிரதாயம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க திராவிட வேதம் சம்பிரதாயத்தை சம்பந்தப்பட்டது. அங்க சாஸ்திரம் திராவிட வேதத்தை மட்டும் பேஸ் பண்ணி சம்பிரதாயம் பண்ணல. அதுதான் புரிஞ்சுக்கணும். சம்பிரதாயம் என்றது 2 வேதத்தையும் அடிவொத்தி தான் சம்பிரதாயம். திராவிட வேதம் மட்டும் கிடையாது. தவறா புரிஞ்சுக்க கூடாது. அப்படி வந்துட்டா ரொம்ப தவறா போயிடும். இல்ல நம்ம சாஸ்திரத்தையும் பிடிச்சுக்கணும், சம்பிரதாயத்தையும் பிடிச்சுக்கணும். சம்பிரதாயம்ன்றது திராவிட வேதம், சாஸ்திரம் சமஸ்கிருத வேதம். திராவிட வேதம் சமஸ்கிருத வேதம் ரெண்டும் கலந்ததுதான் சம்பிரதாயம். ஓ சரி சுவாமி.
அது ஆக்சுவலா அப்படிதான் சொல்லணும். கரெக்ட். அதுதான் சம்பிரதாயம். அதே போல வேதம் என்பது திராவிட வேதம் சம்ஸ்கிருத வேதம் ரெண்டும் கலந்துதான் வேதம். ஆச்சாரியதைன்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்தை சேவிச்சேன்னா இது இந்த பிரிவே உங்களுக்கு வரவே வராது. எங்கேயோ நம்ம சமஸ்கிருத வேதத்தை வந்து நம்ம அது வந்து நித்தியமா இருந்துருக்கு அப்படின்றது நல்ல மைண்ட்ல ஏறு. பட் திராவிட வேதம் வந்து ஒன்லி நம்ம இவருதான் வந்து இவருதான் ஆழ்வார் தான் வந்து அதை எடுத்து கொடுத்த மாதிரியும் அப்பல இருந்தா ஆரம்பிச்ச மாதிரியே இருக்கு. அது ஒரு நித்திய கிரந்தம் தான், அவர் திருவாயால அது வந்ததுன்றது. அந்த இது சம்ஸ்கிருத வேதம் எப்படி அப்பௌருஷம் ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது சம்ஸ்கிருத வேதம். அதே போல திராவிட வேதமும் ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது, அதுவும் எப்போதும் இருப்பது. அதுதான் ஆழ்வார சொல்லி பகவான் சொன்னார், சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். சூப்பர் சார். அப்ப ஓகே, அப்ப கரெக்ட். அப்ப ரெண்டு வேதம் இருக்கு. இந்த வருஷ கடைசியில ஆச்சாரத்தை எடுக்கிறேன் கொஞ்சம் அனந்தேன காலத்துல. அப்ப இது வர ரொம்ப சந்தோஷம் சாமி. அடியன் சாமி, அடியன் சாமி. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமங்க. நம்ம ஆச்சாரியர் திருவடி சம்பந்தம் பண்றோம் சாமி. மாசம் போய் ஆச்சாரியருக்கு சிரிப்பாத தீர்த்தம் வாங்குற சாமி. திருப்பாத தீர்த்தம் வாங்குறதுனால நமக்கு யானை வரட்டும் தான் அவங்க தீர்த்தம் கொடுக்குறாங்க சாமி. அது நிச்சயமா வரும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பெருமாளுக்கு சாத்தின அந்த புஷ்பமும் அந்த சந்தனமும் கொடுக்குறாங்க, ஆச்சாரியே கொடுக்குறாங்க. அது வந்து நமக்கு யானை வரட்டும் தானே கொடுக்குறாங்க சாமி. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. சேவிச்சுக்கிறேன் சுவாமி. இவ்வளவு தெளிவா வந்து தேவரீர் சாதிச்சிருக்கீங்க. பல்லாண்டு சுவாமி. நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் உண்மையாவே. அதாவது சாஸ்திரத்தையும் விடக்கூடாது, சம்பிரதாயத்தையும் விடக்கூடாதுன்றது ஒரு எங்கேயோ ஒரு இதுல வந்து ஒரு இதுவா தியரட்டிக்கலா தெரிஞ்சா கூட அதோடைய ஆணி வேறு, அது ரொம்ப டீப்பா வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லி இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சுவாமி செக்ஷன். அடியன் சுவாமி திருடிக்கு பல்லாண்டு சுவாமி. திருடி சேவிச்சுக்கிறேன். அடியன் பாக்கியம் சுவாமி. தன்ய சுவாமி. ஸ்மிருதி ராமானுஜ